ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஒரு பேட் டைம் மூவி தான் வந்திருக்கேன். அப்புறம் ஹேமானுங்கிற ஒரு சிஸ்டர், நீங்கள் ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ஸ்டோரி கேட்டிருந்தீங்க. அப்புறம் ஜூலை 16 உங்களோட ஃப்ரெண்டுக்கு பேட்டைங்கிற மாதிரி அந்த ஸ்டோரியை திரும்பவும் கேட்டிருக்கீங்க. அந்த ஸ்டோரியை தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அட்வான்ஸாகவே உங்கள் ஃப்ரெண்டுக்கு பேட்டை விஷ் பண்ணுறேன். ஓகேடா? பேட்டை விஷாக மூவியை கொடுக்குறேன். ஓகே, ஜூலை 3 அகிலாங்கிற சிஸ்டருக்கு பேட்டைங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தேன். டாப் டையாக வச்சபடி ஒரு மூவி கேட்டிருக்கேன். இதில் டாப் டை தான். ஓகேடா? அப்புறம் என்கிட்ட ஒரு சிஸ்டர் உன்னோட பெஸ்ட்டு அம்முக்கு பேட்டைங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி ஒரு ஒன் ஷாட்டு டாப் டையாக வச்சபடி கேட்டிருக்கேன். அப்புறம் என்கிட்ட ஒரு சிஸ்டர் 29 உன்னோட ஃப்ரெண்டுக்கு பேட்டனுங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி ஏஜுக்கு இப்போ ஸ்டோரி நீ கேட்டிருக்க. டே டாப்பா வச்சபடி டேக்கு ஏஜ் அதிகமாக இருக்க மாதிரியும் ஜேகேக்கு ஏஜ் கம்மியாக இருக்கிற மாதிரியும் பேபிஸ் இருக்கிற மாதிரியும் கேட்டிருக்கேன். இந்த ஸ்டோரி அந்த மாதிரி தான் கொஞ்சம் ரெடி பண்ணியிருப்பேன். ஃபுல்லாக கேட்டுட்டு கமெண்ட் பண்ணு. ஜூலை 2 உன்னோட பேபி பாய் கருணாஷ்க்கு பேட்டனுங்கிற மாதிரி மை அன்ரொமான்டிக் வைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி டேடாப்பா வச்சபடி கேட்டிருக்கேன். இந்த ஸ்டோரிலையும் அந்த மாதிரி தான் இருக்கும். நான் 3 சிஸ்டர்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணதை வச்சு தான் ஒரு ஸ்டோரியாக ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே ஆடாம், ஸ்டோரியை ஃபுல்லாக கேட்டுட்டு எப்படி இருக்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணு. அப்புறம் என்கிட்ட ஒரு சிஸ்டர் உங்களோட பேபிக்கு ஜூன் 29 பேட்டனுங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஆகாஷ்துரா நேம் கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரில. ஓகே ஆடம், நீங்கள் டாப்பா வச்சபடி கேட்டிருக்கீங்க. ஜூலை 9 உங்களோட வெட்டிங் டேங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி யூமினுக்கு ஒரு மூவி கொடுக்க சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நான் யூமினுக்கு ஒரு 1 டே கழிச்சு மூவி போடுறேன்டா. நான் ரெக்கார்ட் பண்ணி ஒரு மூவி வச்சுருக்கேன். ஓகே, ஜூலை 10 உன்னோட பேட்டனுங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி ஜேகே டாப்பா வச்சபடி நீ என்கிட்ட ஒரு ஸ்டோரி கேட்டிருக்க. அப்புறம் எங்கள் பாருடா, நீ கேட்ட ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எஃப்எஃப்ஆ இல்லாட்டி மூவியாக கொடுங்கங்கிற மாதிரி நீ கமெண்ட் பண்ணியிருந்தேன். மூவியாக கொடுக்குறத விட எஃப்எஃப்ஆ கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் திங்க் பண்ணுறேன். வெயிட் பண்ணு, நான் இந்த 2 எஃப்எஃப்ஐ என் பண்ணிவிட்டு உன்னோட ஸ்டோரியை நான் ஒரு எஃப்எஃப்ஆவே கொடுக்குறேன். ஓகேடா? இதை நீ கேட்டீங்கன்னா ஓகேக்கான்ங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி, இல்லை எனக்கு மூவி தான் வேணுங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணு. எஃப்எஃப்ஆ நான் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். உனக்கு எஃப்எஃப் இல்லாட்டி மூவி அதை மட்டும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடு. ஓகே, ஏன்னா இந்த ஸ்டோரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப லவ்வாக, ரொம்ப காமெடியாக இருக்கும். அதனால தான். மூவினா கொஞ்சம் ஷார்ட்டாகவே சுருக்கி சொல்லி முடிச்சிடுவேன். எஃப்எஃப்னா கொஞ்சம் லென்த்தாகவே போகும். ஓகேயா? கமெண்ட் பண்ணு, உன் கமெண்ட்டுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். அப்புறம் இந்த போன வீக்கில் பேட்டை கொண்டாடின எல்லா பர்சன்ஸ்க்குமே ஹாப்பி பேட்டேடா. சேஃப் அண்ட் கேராக ஹெல்த்தாக இருந்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஹவுஸில் ஒர்க் இருந்ததுனால தான் என்னால் போன வீக்லாம் மூவி போட முடியல. ஓகேயாடா? இனி ரெகுலராக நான் மூவிஸ் போட ஆரம்பிச்சிடுவேன். ஓகே, இப்போ அப்படி நம்ம ஸ்டோரிக்குள்ளே போடலாம். ஹாப்பி பர்த்டேடா, ஹாப்பி மேரேஜ் லைஃப் சிஸ்டர், ஹாப்பியாக சேஃபாக ஹேர் அண்ட் ஹெல்த்தாக எல்லாருமே இருந்துக்கோங்க. ஓகே, வீடியோஸ் கொஞ்சம் லேட் ஆச்சு. இனி ரெகுலராக வீடியோஸ் பண்ணுறோம். ஓகே ஆடம், இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போடலாம். அப்புறம் ஒவ்வொரு எஃப்எஃப்ஐயாக நான் என் பண்ணிவிட்டு நியூவாகவே நான் எஃப்எஃப் கொடுக்குறேன். ஓகேடா? அப்படின்ட்டு அங்கே ரொம்ப குழப்பமும் செய்யுது. ஏன்னா ஓல்டு சேனலில் நிறைய எஃப்எஃப்ஐ நான் பாதியிலே மொத்தமாக டெலீட் ஆகிப்போச்சு. அதனால நான் இந்த மாதிரியே 2 எஃப்எஃப்ஆ அப்படி ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி ஏன் பண்ணிவிட்டு நியூ எஃப்எஃப்ஆ கொடுக்குறேன். ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போடலாம். இப்போ ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்ட்ரீட்டை தான் காட்டுது. ஸ்ட்ரீட்டில் ஒரு பர்சன்ட் ஃபுல்லாக பிளட்டு வெள்ளத்தில் அடிச்சிட்ருக்க பர்சன்ட்டை நோட் பண்ணி வேண்டாம் என்ன எதுவும் பண்ணாதீங்க, என்னை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த அடிச்சிட்ருக்க பர்சன்ஸை பார்த்து பயங்கரமாக க்ரை பண்ணப்படி அவங்ககிட்டருந்து தப்பிச்சு போயிடலாங்கிற மாதிரி எவ்வளவோ ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கான். அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணால் இந்த அடிச்சிட்ருக்க பர்சன்ட்டோட ஃபேஸில் கீழே, அது வந்து ரோடு தானே, அந்த கீழே அடக்கிற மண்ணை எடுத்து அடிச்சிட்ருக்க பர்சன்ஸோட ஃபேஸில் எரிஞ்சிட்டு டக்குன்னு அங்கேருந்து இங்கேருந்து ஓடுனா மட்டும் போதும், தப்பிச்சா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடுறான். இப்படி ஓடுற பர்சன்ட்டுக்கு முன்னாடி ஒரு பர்சன்ட் வந்து நிற்கிறாங்க. இந்த மாதிரி நின்னா அந்த பர்சன்ட்டை பார்த்து இந்த பர்சன்ட் ரொம்ப ஷாக்கானா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி பேக் சைடாக நடந்தான். ஏண்டா டே, என் பாடி கார்ட்ஸ் ஒன்று அடிச்சுக்கிட்டு இருந்தா எவ்வளோ ட்ரிக்காக நீ யோசிச்சு இப்படி தப்பிச்சு வருவ? நான் இந்த பிளேஸில் இருக்குங்கிறத மறந்துட்டியா என்ன? என் பிளேஸில் தானே இருக்கிற, இது என்னோடய ஃபாரஸ்ட்டு தானே, என் பிளேஸ், என் ஃபாரஸ்ட், என்னோடய பாடி கார்ட்ஸோட ஹேண்ட்ஸ்லேருந்து தப்பிச்சு இங்கேருந்து போயிருப்பியா நீ?
ப்ளீஸ் டே, தெரியாமல் பண்ணிட்டேன் டே. தெரியாமல் பண்ணியா? தெரியாமல் பண்ணியாடா நீ? யார் சொல்லி இந்த மாதிரி பண்ண? நீ நீ தான் இந்த மாதிரிலாம் பண்ணனுங்கிறத கண்டுபிடிக்கையே எனக்கு 5 years ஆயிடுச்சுடா. எப்படிடா நீ இப்படிலாம் பண்ணலாம்? யார் சொல்லி பண்ணனுங்கிறது இப்போ எனக்கு நீ சொல்கிறியா நீ? அப்படிங்கிற மாதிரியே அந்த பர்சனோட ஹிப்பில் நைஃபை சொருகிறாரு. இந்த மாதிரி சொருகுனா அவன் அப்படியே ஏற்கனவே பயங்கரமாக பிளட் லாஸ் ஆனபடி அடி வாங்கினவன் தான். ஹிப்பில் சொருகுனதோட டே பட்டு பெயின் ஆகி, ப்ளீஸ் டே என்னை விட்டுட்டே, தெரியாமல் பண்ணிட்டேன் டே, மணிக்கு ஆசைப்பட்டு அந்த மாதிரி பண்ணிட்டேன் டே, ப்ளீஸ் டே அப்படிங்கிற மாதிரி கெஞ்சினா, நீ எவ்வளோ கெஞ்சினாலும் சரிடா, ஆனால் நீ பண்ண தப்பு எனக்கு எவ்வளோ பெரிய பெயினை கொடுத்துருக்கு தெரியுமா? நான் டெத் ஆகிற வரைக்கும் அந்த பெயின் என்ன தான்டா ஃபாலோ பண்ணும்? யார்டா உன்னை இந்த மாதிரி பண்ண சொன்னது? அப்படிங்கிற மாதிரி அப்படியே நைஃப் எடுத்துகிட்டு திரும்பவும் சொருகிறாரு. இந்த மாதிரி சொருகுனா, நான் நான் சொல்கிறேன், ஆனால் என்ன விட்டுருவல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், விட்டுட்டேன் யாருன்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஏதோ ஒரு பர்சனோட நேமை சொல்கிறான். அந்த மாதிரி சொன்னான். இப்படி சொன்ன அடுத்த செகண்டே என் அம்மாட்டே அந்த பர்சனோட நெக்கு கட் பண்ணவும், எனக்கு விட்டுருவேன் தானே சொன்னட்டே அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ட் பேசினா, ஒன்னால தான்டா என் பன்னியை நான் இழந்து போய் நிற்கிறேன். பன்னி இல்லாமல் நான் இங்கே கஷ்டப்படுறேன். உன்னை ஃப்ரீ பண்ணி விட்டுருவேனா? அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பர்சன்ட்டுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. இந்த மாதிரி அந்த பர்சன்ட்டை கில் பண்ணிவிட்டு, டே ஹாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அந்த பிளேஸில் அப்படி மண் கண்ணில் விழுந்ததை தட்டி எடுத்துகிட்டு கரெக்டாக டேக்கிட்ட வந்து நிற்கிறாரு. அவன் அந்த மாதிரி எரிய தண்டி, நீ என்னத்தடா அப்படி கவனிச்ச? முதல்ல ஒன்றை அப்படிங்கிற மாதிரி அட்டாக் பண்ண போனான். ப்ளீஸ் பாஸ் தேவையில்லாமல் கோபலாம் படாதீங்க பாஸ். அதான் அவன் யாருங்கிறத சொல்லிட்டான்ல. ஆமாம், அது லீயா? லீக்கும் பன்னிக்கும் என்ன ப்ராப்ளமாக இருக்கும்? ஏன் நமக்கு அது யாருமே சொல்லலை? இப்போ அவன் பண்ண ஒர்க்கில் அவங்க பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, என் பன்னியும் என்னை விட்டு போயிட்டான். கண்டிப்பாக அந்த லீக்கு நான் யாருங்கிறத காட்டணும். லீ யார், என்ன ஏடு, எதுக்கு ஏன் பன்னியை கீல் பண்ணானுங்கிறது மொத்தமாக எனக்கு தெரியணும். இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு வர்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போ கரெக்டாக அந்த பிளேஸ்லேருந்து பர்சன்ஸ் எல்லாருமே, அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாருமே அந்த லீ என்கிற பர்சன்ட்டை பற்றி இன்ஃபார்ம் கலெக்ட் பண்ண கிளம்பிடுறாங்க. இந்த மாதிரி கிளம்பினோம் நம்மகிட்டே கரெக்டாக ஒரு ரூம்குள்ளே என்ட்ராகிறாரு. என்ட்ராகி அந்த ரூமை நோட் பண்ணால் அந்த ரூம் முழுக்க நம்ம பன்னி பாய் ஜொங்குக்கோட பிக் தான் எல்லா பிளேஸ்லேயுமே இருக்குது. இங்கே பாரு ஜொங்குக், நீ என்னை விட்டு போயிட்ட. என்னை விட்டு போய் 5 years ஆயிடுச்சு. உன்னை என்கிட்ட வந்து பிரித்த யாரையுமே நான் உயிரோட விடவே மாட்டேன். எல்லாரையும் ஏன் ஹேண்ட்ஸாலே கில் பண்ணுவேன். இதோட ஒரு மெம்பரை கில் பண்ணிட்டேன். அவன் சொன்ன பர்சன்ட் மொத்தம் 3 மெம்பர். அதில் ஹெட் லீ 3 பேரையுமே நான் சும்மா விட மாட்டேன். என்கிட்ட இருந்து உன்னை மொத்தமாக எடுத்துக்கிட்ட அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோபமாக ஜொங்கு கூட பிக்கப் பார்த்து இப்படி பேசிட்டு அப்படியே நம்மகிட்ட கிரைப் பண்ணபடியே கோவத்தில் ட்ரிங்க் பண்ணுறாரு. பெயின் வந்து டேயோட டியரியில் தெரிஞ்சா ஆங்க்ரி வந்து டேயோட கோவத்தில் தெரியுது. இந்த மாதிரி கோவத்துலேயே ட்ரிங்க் பண்ணபடியே ஜொங்கு கூட பிக்கை நோட் பண்ணிகிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் இப்போ டைம்லாம் ஸ்கிப் ஆகி இப்போ நம்ம டேயும் நம்ம ஹாரியும் தான் நேராக ஒரு பிளேஸ்க்கு அந்த 3 மெம்பர்ஸில் இன்னொரு மெம்பர் யாருங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த பர்சன்ட் இந்த மாதிரி ஒரு ஹோட்டலில் தான் இருக்கான். அந்த பிளேஸில் போய் அவனை நீங்கள் மீட் பண்ணுங்கள், அப்போ லீ இருக்கிற பிளேஸ் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஹாரி பேசிக்கிட்டு நேராக அந்த ஹோட்டலுக்குள்ளே என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி என்ட்ரானா அந்த பர்சன்ட்டையுமே நோட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நோட் பண்ணால் டே அந்த பிளேஸில் பார்த்து அந்த பர்சன்ட் ரொம்ப ஷாக் ஆகி, நம்ம தான் இந்த மாதிரி பண்ணணுங்கிறத கண்டுபிடிச்சிருப்பானோ, இல்லை இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும். ஏற்கனவே அந்த பர்சன்ட் மிஸ் ஆனதே டவுட்டாக இருக்குது, அவனுக்கு என்னாச்சுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை பார்த்த அடுத்த செகண்ட் அந்த பர்சன் அந்த பிளேஸ்லேருந்து நேராக மறைஞ்சபடி தப்பிச்சு போக பார்ப்பான். இந்தமாதிரி தப்பிச்சு போக போகிறத ஹாரி நோட் பண்ணிவிட்டு, பாஸ் நீங்கள் தேடிட்டு வந்த பர்சன்ட் கீழே இறங்கி போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட்டுனோம். டே ரன் பண்ணபடி கரெக்டாக அந்த பர்சன்ட்டை துரத்துறாரு. இந்த மாதிரி துரத்துனோம் கண்டிப்பாக அவனை பிடிச்சாதான் லீ யாருங்கிறது தெரியும், எதுக்காக ஜொங்குக்கோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் கில் பண்ணாங்கங்கிறது தெரியுங்கிறதுக்காக இந்த மாதிரி நம்மகிட்டே துரத்துக்கிட்டே வர்றாரு. இந்த மாதிரி துரத்துக்கிட்டே வந்தோம் அந்த பர்சன்ட்டோட நேம் வந்து சார்லி.
ரன் பண்ணபடி ஓடிட்டு இருக்கான். அந்த மாதிரி ஓடுனா, டேய் ஒழுங்கு மரியாதையா நின்று, இல்லைன்னு வச்சுக்கோ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியுது, ஒழுங்கு மரியாதையா நில்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேய் கத்தினபடி ஓடுறாரு. டேயை ஃபாலோ பண்ணபடி ஒரு 4 பாடி கார்ட்ஸும் ஹாரியுமே அந்த பசங்க படிக்கிறதுக்கு ஓடுறாங்க. இந்த மாதிரி ஓடுனா அது கரெக்டாக ஒரு காலேஜ் ரோட்டு பக்கமாக வருது. இப்போ ஈவினிங்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே காலேஜை முடிஞ்சு ஹவுஸ்க்கு வெளியே வராங்க. இந்த மாதிரி வெளியே வந்தேன். இப்போ அந்த பிளேஸில் ரன் பண்ணபடி ஓடிக்கிட்டு இருக்கிற நம்மகிட்ட ரொம்ப கோவமாக இப்படி தப்பிச்சு ஓடுறத பார்த்து, இனி ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே வர ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே மிங்கிள் ஆகிட்டானா இவனை பிறகு பிடிக்கவே முடியாதுங்கிற மாதிரி அப்படியே ரன் பண்ண வேகத்திலேயே பேக் சைட்லேருந்து கன் எடுத்து கரெக்டாக அந்த சார்லியோட ஃபீட்டுக்கிட்ட அந்த முட்டிக்கும் ஃபீட்டுக்கும் நடுவில் இருக்க பிளேஸை பார்த்து ஷூட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஷூட் பண்ணால் அவன் அப்படியே தரையில் விழுறான். அந்த மாதிரி விழுந்தான். இப்படி விழுற அந்த பர்சன்ட்டை கரெக்டாக நம்மகிட்ட வந்து பிடிக்கிறாரு. டேய் சார்லி, என்னை இவ்வளோ தூரம் ஓட விட்டுட்டல, நீ ஓடிட்டா உன்னை விட்டுருவேன் நினைப்பா? டேடா கிம்டயாங், என்னோட ஆன்சர்லேருந்து யாரும் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பிளேஸ்லேருந்து அப்படியே சார்லியை புஷ் பண்ணி தூக்கிட்டு அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ விரும்பி நோட் பண்ணிவிட்டு, என்னடா என்ன காலேஜ் முடிஞ்சிடுச்சுல கிளம்புங்கடா அப்படிங்கிற மாதிரி கற்றுனான். அதே பிளேஸில் சுகர் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, என்னம்மா ப்ளே பண்ணிவிட்டு எப்படி பேசிட்டு போகிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பக்கத்தில் நிற்கிற நம்ம ஜங்குக்கை பார்க்குறாரு. டே ஜங்குக்கு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை ஒன்றும் இல்லை, அது இந்த மாதிரி இத்தனை பர்சன்ட்ஸ் இருக்க சொல்ல அவங்க பாட்டுக்கு ஷூட் பண்ணிவிட்டு தூக்கிட்டு போகிறாங்க. எங்கே தூக்கிட்டு போவாங்க? அவருக்கு எனக்கு பேட்டையா கிஃப்ட்டு கொடுக்க தூக்கிட்டு போகிறாங்க வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனோம். கிஃப்ட்டு கொடுக்க கூட்டிகிட்டு போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்குமே சுகா கடையே சேர்ந்து சுகாவோட ஹவுஸுக்கு போகிறாரு. இந்த மாதிரி ஹவுஸுக்கு போனோம். சுகா ஜங்குக்கு 2 பேருமே ஒரே ஹவுஸில் தான் இருக்காங்க. டேட் மாம் நாங்கள் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வேகமாக போய் சுகாவோட பேரண்ட்ஸை ஹக் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஹக் பண்ணால், மேமா நானும் வந்துட்டேன் என்னையும் வந்து ஹக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகாவுமே நம்ம ஜங்குக்கு இப்போ சுகாவோட பேரண்ட்ஸை வந்து ஹக் பண்ணுறது. இந்த மாதிரி ஹக் பண்ணிவிட்டு காலேஜ் ஒர்க் இதெல்லாம் இருக்குது, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணுறோங்கிற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேருமே சேர்ந்தே காலேஜ் ஒர்க்கெலாம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். சார்லி சைடை தான் இப்போ காட்டுது, அதாவது நம்ம டே சைடை. இப்போ மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் சேரில் கட்டி போட்டுட்டு நம்ம டே தான் செம்ம கோவத்தில், ஏன்டா இந்த மாதிரி பண்ணீங்க, எதுக்காகடா இந்த மாதிரி பண்ணீங்க, எதுக்காகடா ஏன் பண்ணி என்கிட்டேருந்து பிரிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே வந்து என்ன செய்வாருன்னா கோவத்தில் திட்டுறாரு, பனிஷ் பண்ணுறாரு, நிறைய திங்ஸஸ்லாம் வச்சு டார்ச்சர் மேலே டார்ச்சர் பண்ணுறாரு, பெயினை கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தாலுமே நீ என்னை எவ்வளோ பண்ணாலும் சரி டே கண்டிப்பாக இருக்க இடத்த என்னால் சொல்லவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ சொல்லலைன்னா டெத் ஆகிடுவ, நான் சொன்னலன்னு என்னை கில் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சார்லி சொன்னான். அப்போ டெத் ஆகிட்டு போடானுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேய் சார்லியை கில் பண்ணிவிட்டு, நீ சொல்லாட்டாலும் அந்த இருக்க பிளேஸை நான் கண்டுபிடிப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறது. இந்த மாதிரி பேசினோம். இப்போது ஒரு 3 டேஸ்க்கு மேலே ஃபாஸ்ட் ஆகுது. 3 டேஸ் கழிச்சு இப்போ நம்ம டே தான் அவரோட மாஃபியா ஒர்க்குக்காக ஒரு மீட்டிங்க்காக நம்மகிட்ட என்ன செய்வார்னா ஒரு கம்பெனிக்கு கிளம்புறாரு. இந்த மாதிரி கம்பெனிக்கு கிளம்புனோம். அந்த கம்பெனியில் ஆல்ரெடி நம்ம ஜங்குக்கு சுகா அவங்க கூட படிக்கிற கிளாஸ்மேட்ஸ் இவங்க எல்லாருமே அந்த கம்பெனியில் ஏதோ டொனேட் வாங்க வந்துருக்காங்க பிடிக்கும். இந்த மாதிரி அங்கே இருக்க பர்சன்ஸ் கிட்ட வெளியே இருப்பாங்கல்ல எம்ப்ளாயிஸ், அவங்கக்கிட்டலாம் கேட்டுட்டு சிஓ சார் எப்போ அவர் வர அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தான். இப்போ அந்த பிளேஸ்க்குள்ளே டையோட கார் என்ட்ரு ஆகிறத பார்த்துட்டு இப்படி ஜொங்கு பக்கத்தில் பேசிகிட்டு இருந்த எம்ப்ளாயிஸ் எல்லாருமே அந்த பிளேஸ்லேருந்து வேகமாக ரன் பண்ணபடி ஓடுறாங்க. இந்த மாதிரி ஓடுனா, என்னடா சிஓ தானடா கேட்டோம், சிஓ கேட்டால் இந்த மாதிரி ஓடுறாங்க, ஓ இதுதான் சிஓவாக இருக்குமோ, சிஓவோட காரை பார்த்தா ஓடுறாங்க பொழுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளே என்ட்ரு ஆகிற டையோட காரை நோட் பண்ணோம். டை இப்போ கரெக்டாக அந்த காருக்குள்ளே இறங்கி வர்ற மூமெண்ட்டை நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, இந்த பர்சன்டானா அன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஷூட் பண்ண மூமெண்ட்டை திங்க் பண்ணுறாரு. இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நம்ம ஜொங்குக்கு என்ன செய்வாருன்னா, இவர் தான் ஒரு வேளை சிஓ பொழுக்கு, அவர்கிட்ட போய் டொனேட் கேட்டுற வேண்டியதானுங்கிற மாதிரி வேகமாக நம்ம ஜொங்கு டேக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு அந்த பாக்ஸை நீட்டி, நாங்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுற சில்ட்ரன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறோம், எங்களுக்கு கொஞ்சம் மணி கொடுக்குறீங்களா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு வந்து இப்படி பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு டேய் செம்ம கடுப்பாகி நானே மீட்டிங்க்கு லேட்டாக வந்துருக்கேன்னு திங்க் பண்ணுறேன், எவன்டா அது ஏன்டா ஃபன்னாக கேட்குறது அப்படிங்கிற மாதிரி டேய் செம்ம கடுப்பில் அப்படி திரும்பினா நம்ம ஜொங்குக்கை பார்த்து நம்மகிட்டே ரொம்ப ஷாக் ஆகி, ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொன்னான்,
ப்ளீஸ் சார், உங்களால் முடிஞ்ச ஃபண்டை எனக்கு கொடுங்களேன். கஷ்டப்படுற நிறைய சில்ட்ரன்ஸுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு கொஞ்சம் மெம்பர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களால் முடிஞ்சதை கொடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுகிறத கேட்டு சுகா ஷாக் ஆகி டக்குன்னு நம்ம ஜங்குக்கு பிடிச்சி இழுக்கிறாரு. என்னடா பண்ணிகிட்ருக்க? இவர் தான் இந்த கம்பெனி சிஓ இருக்குண்டா. லூசு பையில கம்பெனி சிஓ இவரெல்லாம் கிடையாதுடா. சும்மா இருடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இப்போ கரெக்டாக நம்மகிட்ட நம்ம ஜிமினா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, என்னடா மச்சான், ஒர்க்கு முடிச்சுட்டு நேராக மீட்டிங் ரூமுக்கு வர்றதுக்கு உனக்கு இவ்வளோ டைம் ஆகுதா? என்ன இந்த பிளேஸ்லேயே நிற்கிற அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்கவும், அது ஜிமின், என்னடா மீட்டிங் உனக்காக தான் நான் ரெடி பண்ணி விட்டுருக்கேன். நான் உனக்காக அங்கே மேலே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ வரவே இல்லை. பாட்டா அங்கே நின்றுக்கிட்டு இருக்க, அதுவும் ஸ்டாச்சு மாதிரி, ஏன் இப்படி நிற்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நம்ம இப்படி நிற்கிற ஜங்குக்கே நோட் பண்ணிட்டு இருந்தான். இப்போ கரெக்டாக நம்ம சுகர் ஜிமினாவை பார்த்துட்டு, இதாண்டா சிஓ அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை பாயிண்ட் பண்ணவும், நான் திரும்பவும் கலெக்ட் பண்ண போகிறேங்கிற மாதிரி ஜிமினா கிட்ட போகிறாரு. இந்த மாதிரி போனால் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருடா, அந்த மாஃபியா மேன் இங்கே தானே நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிரிப்பை பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா மாஃபியா மேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை தான் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு, டேயவா நீ மாஃபியா மேனுங்கிற மாதிரி கேட்குறாரு டேயை பாயிண்ட் பண்ணி. ஆமாம், அந்த பர்சன்ட் மாஃபியா, அவரோட நேம் என்ன தெரியுமா? கிம் டயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஓகோ கிம் டயாங்கா அப்படிங்கிற மாதிரி வேற கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டான். ஜங்குக்கை பாட்டு ஷாக்கில் நம்ம இப்போ வரைக்கும் ஜங்குக்கை தான் பார்த்துட்ருக்காரு. இந்த மாதிரி பார்த்தா ஜிமினா டேயோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணப்படி, வாடா மீட்டிங் உனக்காக தான் வெயிட்டிங்கில் இருக்குங்கிற மாதிரி நேரம் மேலே கூட்டிகிட்டு போய் மீட்டிங் அங்கே நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தான். டெய்மே எந்த மீட்டிங்க்கு வந்திருந்தாரோ அந்த மீட்டிங் ஒர்க்கு என் பண்ணிவிட்டு ரொம்ப டென்ஷன்லேயே அப்படி சிஓ ரூமில் உட்காந்துருக்க மூமெண்ட்டை ஜிமினா நோட் பண்ணிவிட்டு, என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை கீழே நான் ஒரு பர்சன்ட்டை நோட் பண்ணேன். யாரை நோட் பண்ணேன்? அந்த பர்சன்ட் நேம் தெரியல, ஆனால் பார்க்கவே ஏன் ஜங்குக் மாதிரியே இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன்னா உன்னோட பன்னி மாதிரி இருந்தானா? அவனோட பிக் வச்சுருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அவரோட மொபைலில் ஜங்குக்கிட்ட பிக் எடுத்து காட்டுறாரு. இதே பர்சன்ட் நான் இப்போ பார்த்தேன், அங்கே கீழே நின்னா என்கிட்ட ஃபண்ட் கலெக்ட் பண்ண வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஜிமினா மேனேஜர்கிட்ட மணியை கொடுத்துட்டு அந்த பர்சன்ஸ் எல்லாருமே வெளியே அனுப்பியிருப்பாரு. இதை அப்படியே டேட்டா சொல்லவும், என்னடா இப்படி பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லைடா ஃபண்ட் கலெக்ட் பண்ண வந்திருந்தாங்க, அதில் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் இருந்தான், நான் அந்த பிளேஸ்க்கு வர சொன்னேன். நீ சீக்கிரம் மீட்டிங் எண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினச்சேன். நீ மீட்டிங் வந்தது லேட்டாக வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அது ஒன்றும் இல்லைடா, நான் ஒரு பர்சன்ட்டை தேடி போனேன், அவன் மிஸ் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரொம்ப சேடாக நம்மகிட்டே பேசிக்கிட்டு இருந்தா ஹாரியை நோட் பண்ணிவிட்டு, அந்த பையனோட இன்ஃபர்மேஷன் மட்டுமே எனக்கு வேணும், அந்த பர்சன்ட் யாருங்கிறது எனக்கு தெரியணும், ஜங்குக் மாதிரியே இருக்கிற அந்த பர்சன்ட் யாருங்கிற இன்ஃபர்மேஷனை மொத்தத்தையும் கலெக்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஹாரியை பார்த்து சொல்லவும், ஓகே பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாரி அந்த பிளேஸ்லேருந்து கிளம்புனா. இப்போ டைம் ஸ்கிப் ஆகி ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஃபாஸ்ட் ஆகுது. இப்படி ஃபாஸ்ட்டானால் மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் ஜங்கு கூட பிக்கை நோட் பண்ணபடி தான் நம்ம உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தோம். நம்ம ஒரு மெமரி ரீக்கப் ஆகுது. இந்த மாதிரி ரீக்கப் பண்ணோம். டேயோட ஃபேமிலி மெம்பர்ஸும் ஜங்குக்கோட ஃபேமிலி மெம்பர்ஸும் ஒரு பிளேஸுக்கு ட்ரிப் மாதிரி போயிருப்பாங்க. இந்த மாதிரி ட்ரிப் இருந்தால் டேயோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு கார்லேயும் ஜங்குக்கோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு கார்லேயும் அந்த பிளேஸ்லேருந்து வந்திருப்பாங்க. அந்த மாதிரி பிளேஸ்லேருந்து வர சொல்ல டேயோட பேரண்ட்ஸுக்கு முன்னாடியே ஜங்குக் என்ற காரை இடித்து தள்ளியிருப்பாங்க. அந்த பிளேஸ்லேயே ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் ஜங்குக் எல்லாருமே டெத் ஆகிருப்பாங்க. டெத் ஆகி அந்த கார் மொத்தமாக ஃப்ளாஷ்டாக இருக்கும். இந்த மூமெண்ட் அப்படியே நம்ம திங்க் ஆகி, அப்போவே ஜங்குக் டெத் ஆகிட்டானே, யார் ஜங்குக் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருந்தா, இப்போ கரெக்டாக ஹாரி உள்ளே என்ட்ராகி என்னெல்லாமோ நிறைய சொல்கிறோம். அந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ரொம்ப டென்ஷனில் இருந்த நம்ம ஸ்மைல் பண்ணபடி சிரிக்கிறாரு. இந்த மாதிரி சிரித்தான். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே ஒரு 3 days ஃபாஸ்ட் ஆகுது. 3 days கழிச்சு கரெக்டாக நம்ம ஜங்குக் எந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்காரோ அந்த காலேஜுக்கு வெளியே காருக்குள்ளே இருந்தபடியே நம்ம ஜங்குக்கை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் ரொம்ப சைல்டிஷாக சுகா கூட ப்ளே பண்ணபடியே பேசிக்கிட்டு சிரிச்சிட்டு வர ஜங்குக்கை நம்ம நோட் பண்ணிவிட்டு டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பிலேயே நேரம் ஜங்குக்கிட்ட பேசலான்னுங்கிற மாதிரி அப்படியே ஒரு பொக்கே எடுத்துகிட்டு நேராக ஜங்குக்கிட்ட வர்றாரு. ஜங்குக்கிட்ட வந்துட்டு ஜங்குக்கை பார்த்து அந்த பொக்கே எப்படி நீட்டுனா சுகா இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு, என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நான் உன்கிட்ட பொக்கே நீட்டல, எங்கே பாரு, உன்னோட நேம் ஜங்குக் தானே? ஆமாம், என் நேம் ஜங்குக் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் சொல்லவும், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ,
என் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறியா நீ அப்படிங்கிற மாதிரி அந்த பொக்கே கரெக்டாக நம்ம ஜொங்குக்கு பார்த்து நீட்டுறாரு. இந்த மாதிரி நீட்டுனா ஜொங்குக்கு ஒரு மாதிரி பயந்து போய் சுகாவுக்கு பின்னாடி போய் நிற்கிறாரு. அப்படிலாம் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இப்படி நின்னா நம்ம சுகா இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி ஜொங்குக்கு அங்கேருந்து கூட்டிகிட்டு நேராக ஹவுஸ்க்கு போயிடுவார். ஹவுஸ்க்கு போய் பேரண்ட்ஸுக்கிட்ட இந்த மாதிரி ஒரு மாஃபியா மேன் என் ஜங்குக்கிட்ட வந்து மேரேஜ் பண்ணிக்கிறியா, லவ் பண்ணிப்போமாங்கிற மாதிரி ப்ரொப்போஸ் பண்ணால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி தான் எங்கள் காலேஜுக்கு முன்னாடி தான் ஒரு பர்சன்ட்டை கன்ஷூட் பண்ணி தூக்கிட்டு போனான். இப்போ ஜொங்குக்கு லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மாம் டாட் அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லவும் இதை கேட்டுட்டு இருக்க நம்ம ஜொங்குக்குமே எனக்கும் ரொம்ப பயமாக இருக்குது, அந்த பர்சன் ரொம்ப பேட் பாயாமே அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு சொல்கிறது. இந்த மாதிரி சொன்னான். பேரண்ட்ஸ்க்கு என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாமல் ஜொங்குக்கு பெசாட்டிக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சுருவோம், இன்னொரு பர்சன்ட்டுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டா வந்து ப்ராப்ளம் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி நம்ம சுகாவோட பேரண்ட்ஸ் சுகாவோட ரிலேட்டிவ் மெம்பர்ஸில் ஒரு பர்சன்ட்டுக்கு நம்ம ஜொங்குக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலாங்கிற மாதிரி ஹோல் ஒர்க்கே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் 2 டேஸில் என்கேஜ்மெண்ட்டுங்கிற மாதிரி ஹோல் ஒர்க்கையுமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த நியூஸ் ஹாரி மூலிமா டேக் வருது. என்ன ஏன் ஜொங்குக்கு இன்னொரு பர்சன்ட்டுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கேட்கவும் ஆமாம் பாஸ் அந்த ஹோல் ஒர்க்கு ரெடி ஆகிட்டுருக்கு. 2 டேஸில் ஜொங்குக்கு இன்னொரு பர்சன்ட்டுக்கு கூட என்கேஜ்மெண்ட், அப்புறம் 1 வீக் கழிச்சு மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டுகிட்டே ரொம்ப காண்டாக்கி ஹேண்ட்ஸில் வச்சுருக்க மிரர் கிளாஸை உடைக்கிறாரு. உடைச்சிட்டு எப்படி மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்கங்கிறத நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி திங்க் பண்ணால் இப்போ அப்படியே 1 டே ஃபாஸ்ட் ஆகுது. 1 டே ஃபாஸ்ட் ஆனால் நம்மகிட்டே வந்து இன்னொரு பர்சன் மொத்தம் 3 மெம்பர்ஸில் அதில் இன்னொரு பர்சன்ட்டை தான் தேடி போவார். இந்த மாதிரி தேடி போனால் இப்போ கரெக்டாக அந்த பர்சன்ட்டுமே நம்மகிட்டே கண்டுபிடிச்சிட்டு அந்த பர்சன்ட்டையுமே பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சிட்டு எதுக்காகடா ஜொங்குக்கு அந்த மாதிரி பண்ணீங்கங்கிற மாதிரி கேட்கவும் அவன் மேலே இருக்க பயத்தில் எல்லாத்தையுமே சொல்லிடுறான். லீ இருக்கிற பிளேஸையுமே சொல்லிடுவான். இந்த மாதிரி சொல்கிறத கேட்டுட்டு குட் பாய் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லி முடிச்சிட்டியே அப்படிங்கிற மாதிரி சொன்னான். என்னை எதுவும் பண்ணிடாது அப்படிங்கிற மாதிரி டேட்டை கெஞ்சிடான். அந்த மாதிரி கெஞ்சினான். ஆனால் கண்டிப்பாக பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பர்சன்ட்டையுமே அதே பிளேஸில் கில் பண்ணிவிட்டு நம்மகிட்டே வந்து லீ நெக்ஸ்ட்டு நீ தாண்டா, நான் கண்டிப்பாக உன்னையும் போட்டு தாண்டா தள்ளுவேன். எதுக்காக ப்ராப்பர்ட்டிஸ்க்காக ஆசைப்பட்டு சொந்த பிரதரோட ஃபேமிலி பிரதருங்கிற திங்க் பண்ணாமல் கில் பண்ணியிருக்கல, நான் யாருங்கிறத உனக்கு காட்டுறேன் பார் அப்படிங்கிற மாதிரி செம கடுப்பில் இந்த மாதிரி நம்மகிட்ட லீயை பற்றி திங்க் பண்ணிட்டு இருந்தா அன்னைக்கிட்டே ஸ்கிப் ஆகி 2 டேஸ்க்கு மேலே ஃபாஸ்ட் ஆகி ஜொங்குக்கு என்கேஜ்மெண்ட்டு தான். என்கேஜ்மெண்ட் ஸ்டேஜில் நம்ம ஜொங்குக்கு ரொம்ப ஹாப்பியாகி சுகா கிட்டே பேசிகிட்டே இருக்காரு. எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, மேரேஜ் ஆகி நான் என்னோடய ஹஸ்பண்ட் ஹவுஸ்க்கு போயிடுவேன், என்னடா பண்ண அப்படி இப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தான். அந்த பிளேஸ்க்கு கரெக்டாக ஜிமினா வந்து ஜொங்குக்கை பார்க்குறாரு. பார்த்துட்டு நம்ம சுகா கிட்டே போய் நிற்கிறாரு. சுகா நான் சொன்னதோட நீ கரெக்டாக மேரேஜுக்கு வந்துட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா நம்ம ஜிமினாட்ட அப்படி பேசிக்கிட்டே இருந்தோம். கரெக்டாக நம்ம ஜொங்குக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போகிற அந்த பர்சன்ட்டாக கூட்டிகிட்டு வராங்க. அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்து ஜொங்குக்கு பக்கத்தில் விடுறாங்க. என்ன இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, சரி ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ கரெக்டாக அந்த ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகி 2 பேருமே ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற அந்த டயத்தில் கரெக்டாக உள்ளே வேகமாக என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா உள்ளே என்ட்ராகிற மூமெண்ட்டை பார்த்து சுகாவோட பேரண்ட்ஸ் ஜொங்குக் அங்கே இருக்க ரிலேட்டிவ் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகி அவங்க இருந்த பிளேஸ்லேருந்து இருந்துக்கிட்டா நம்மகிட்ட நேராக பாடி கார்ட்ஸோடு உள்ளே என்ட்ராகி ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு அப்படியே சுகாவோட பேரண்ட்ஸையும் ஜொங்குக்கையும் நோட் பண்ணிவிட்டு இப்போ ஹாரி சொன்ன மூமெண்ட்டை திங்க் பண்ணுறாரு. இந்த மாதிரி திங்க் பண்ணால் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பிளேஸில் ரொம்ப டேமேஜ் ஆகி உயிருக்கு போராடிட்டு இருந்த ஜொங்குக்கை சுகாவோட பேரண்ட்ஸ் சேவ் பண்ணியிருப்பாங்க. சேவ் பண்ணி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. 5 இயர்ஸாக சுகாவோட ஹவுஸில் தான் ஜொங்குக் இருக்கிறான். ஆனால் அவனுக்கு அந்த ஆக்சிடெண்ட் நடந்த மூமெண்ட்டில் அவனுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு. அதனால சுகாவை தன்னோட ட்வின் பிரதராகவும் சுகாவோட பிரதர் மாம் டேடையும் தன்னோட பேரண்ட்ஸாகவும் ஜொங்குக் திங்க் பண்ணி வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஹாரி இந்த மூமெண்ட்டை தான் சொல்லியிருப்பார். ஜொங்குக் டெத் ஆகலை, பேரண்ட்ஸ் மட்டும்தான் டெத் ஆகியிருந்தாங்க. அந்த மலை பகுதியில் அந்த பிளேஸில் ட்ரிப்புக்கு வந்த சுகாவோட பேரண்ட்ஸ் இந்த மாதிரி
தனியாக பிளட் வெள்ளத்தில் இருக்கிற ஜங்குக்கு சேவ் பண்ண மூமெண்ட்டை சொன்னதை கேட்டு ஏன் ஜங்குக்கு அப்போ டெத்தே ஆகலையா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட ஹாப்பியாக இருந்திருப்பாரு. அந்த மூமெண்ட்டை மட்டுமே திங்க் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம சுகாவோட பேரண்ட்ஸ் முன்னாடி வந்துட்டு, இங்கே பாருங்க மீன், நீங்கள் ஒரு குட் ஒர்க்கை தான் பண்ணியிருக்கீங்க. என் பேபியை சேஃபாக 5 இயர்ஸாக பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் என் பேபி உயிரோட இருக்குங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. என் பேபி உயிரோட இருக்குங்கிறத இப்போ நான் பார்த்துட்டேன். என் பேபியை என் கூட கூட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சுகா இதை கேட்டுட்டு முன்னாடி வந்துட்டு, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவன் என்னோட பிரதர் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ அவனோட பிரதர் ஆகிருடா, பட் அவன் என்னோட பேபி, நான் அவனோட மாமா அப்படிங்கிற மாதிரி இப்படிட்டே பேசுகிறத கேட்டு அவங்க எல்லோரும் ரொம்ப ஷாக்கானோம். சுகா வந்து இல்லை அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நீ ஏதோ ட்ராமா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக பேசினா காண்டாகி நேராக சுகாவோட பேரண்ட்ஸ் சுகாவெல்லாம் புஷ் பண்ணி தள்ளிட்டு ஸ்டேஜில் இருக்கிற ஜங்கு கூட டான்ஸை கிரிப்பை பிடிச்சிட்டு வாடா அங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி இழுக்கிறாரு. இந்த மாதிரி இழுத்தம் ஜங்குக்கு வர மாட்டேங்கிற மாதிரி பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணோம் நம்மகிட்டே காண்டாகி இப்படி ஜங்குக்கையும் நம்மகிட்டையும் பிரிக்க வர சுகாவோட ஃபோர்கட்டில் கன்னை வைக்கிறாரு. இந்த மாதிரி கன்னை வச்சா ஜிமின் அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு, டே மச்சான் உன் பேபி வேணுங்கிறதுக்காக ஏன் பேபியை போட்டு தள்ள போறியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா நம்மகிட்டே நோட் பண்ணான். எங்கள் பாரு ஜொங்கோ, ப்ராப்ளம் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, உன் பிரதரை இதே பிளேஸில் போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சுகாவை கில் பண்ணிடுவேங்கிற மாதிரி மிரட்டினான். இங்கே பாரு ஜொங்குக், அவன் என்னை கில் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த பிளேஸ் இருந்து நீ மூவ் ஆன் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக் சுகாவை பார்த்து நம்ம ஜொங்குக்கை பார்த்து கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனான். வாயை மூடிட்டு இருடா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு ஜொங்கு கூட ஹேண்ட்ஸை இன்னும் கிரிப்பை பிடிச்சி சுகாவை புஷ் பண்ணி தள்ளிட்டு வாடா அங்கேருந்து போகலாங்கிற மாதிரி இழுத்துட்டு போகிறாரு. இந்த மாதிரி இழுத்துட்டு போனான். சுகாவோட பேரண்ட்ஸ் கரெக்டாக முன்னாடி வந்துட்டு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் எங்கள் சன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகாதீங்க, நீங்கள் சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நாமட்டே அந்த ஹேண்ட்ஸை விட்டுட்டு ஜங்குக் இப்படி விட்ட அடுத்த செகண்டே ஓடுறதுக்கு ரெடியாக இருக்காரு. இந்த மாதிரி ஓட போகிறட்டே ஜங்குக்கோட ஹிப்பை கிரிப்பை பிடிக்கிறாரு. எங்கே ஓடுற, பேசிட்டு தானே இருக்கேன், அதுக்குள்ளே ஓடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு நகர விடாத அளவுக்கு கிரிப்பாக பிடிச்சிட்டு சுகாவோட பேரண்ட்ஸை நோட் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள், 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ரோட்டில் மழை பள்ளத்து பக்கத்தில் இருக்க ஒரு ரோட்டில் தானே இவனை சேவ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அவங்களுக்கு அந்த மூமெண்ட் நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஜங்குக்கு வந்து ட்ரிப்புக்கு போயிட்டு வர சொல்ல தான் அந்த பிளேஸில் சேவ் பண்ண மூமெண்ட் ஞாபகம் வந்து அப்படியே நோட் பண்ணால், இவன் என்னோட ஃபேமிலி, அது முதல்ல உங்களுக்கு தெரியாது, நான் அவனோட மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே வேறு எதுவுமே பேசாமல் நான் அங்கேருந்து அவனை கூட்டிகிட்டு தான் போவேன். ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகலான்ங்கிற மாதிரி போனோம். நம்மகிட்டயே நம்ம ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, அப்படிலாம் நீ சொன்ன உடனே நான் வரமாட்டேன்டா, எனக்கு நீ யாருன்னே தெரியல, மாமானுங்கிற, நீ எப்படிடா எனக்கு மாமாவாவ, நீலாம் ஒன்று என் மாமா கிடையாதுடா, அதை நான் சொல்லணும்டா, இவங்க தான் என்னோடய பேரண்ட்ஸ், அவன் தான் என்னோடய பிரதர், தேவையில்லாமல் என் லைஃப்குள்ள ப்ராப்ளம் பண்ணாது. என் கண்ணு முன்னாடி நீ ஒரு பர்சனோட வீட்டில் ஷூட் பண்ணல, அந்த பர்சன்ட்டை என்னடா பண்ண, நீ ரொம்ப பேட் பாய், பேட் பர்சன் பிஹேவியர் இருக்க பர்சன்ஸ் கூடலாம் நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே ஆக மாட்டேன், நீ என்னென்னா லைஃப் பார்ட்னர் ஆகுங்கிற மாதிரி பேசுகிறேன், என்னாலலாம் உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியாது, நான்லாம் உன்னை மாமான்னு கூப்பிட மாட்டேன், நீ எனக்கு மாமாவும் கிடையாது, ஒழுங்கு மரியாதையை மேரேஜ் வேலை விட்டு வெளியே போடா, நான் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கற்றுறாரு. இந்த மாதிரி கட்டுனோம் காண்டாகி அப்படியே மேலே சீலிங்கை பத்தபடி ஷூட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஷூட் பண்ணோம். எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆனால் அப்படியே நம்மகிட்ட பக்கத்தில் இருக்கிற சுகாவோட டேடோட ஹெட்டில் கன்னை வைக்கிறாரு. என்ன ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கியா, போனா அப்போது சும்மா உனங்கேருந்து கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன், என்ன கத்துற, டே ஹாரி போடா, பக்கத்தில் ஏதாவது ஒரு ஷாப் இருந்துச்சுன்னா அந்த பிளேஸில் வந்து ரிங் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஹாரி அந்த பிளேஸில் போய் 2 ரிங்கை வாங்கிட்டு வந்து டேயோட அரசில் கொடுத்தான். நம்மகிட்ட அப்படியே ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, பக்கத்தில் வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டாரு. இந்த மாதிரி கூப்பிட்டா மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு க்ரை பண்ணுறாரு. பக்கத்தில் வரலன்னு வச்சுக்கோங்க, என் கண்ணில் இருக்க மொத்த பிளட்டும் உன் டேடோட ஹெட்டுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு பயந்து போய் ஜங்குவுக்கு அப்படியே க்ரை பண்ணப்படிக்கிட்டே பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா அந்த பாக்ஸை ஹாரி ஓப்பன் பண்ணவும் நம்ம ஜங்குவுக்கு அதில் ஒரு ரிங் எடுக்க சொல்கிறாரு. இந்த மாதிரி எடுக்க சொன்னோம். சுகாவோட டேடோட ஹெட்டில் கன்னை வச்சு எடுக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு பயத்துலேயே அந்த ரிங்கை அப்படியே ஹேண்ட்ஸில் எடுக்கிறாரு. இந்த மாதிரி எடுத்தேன். இன்னொரு ரிங்கை எடுத்துகிட்டு என்னோடய ஃபிங்கரில் ரிங்கை போட்டுவிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரிங்கை போடு அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இந்த மாதிரி
பார்த்துனா ஜங்குக் பயத்திலேயே டேயோட ஹேண்ட்ஸில் அப்படியே ரிங்கை போட்டு விட்றாரு. இந்த மாதிரி போட்டு விட்டான். டேயுமே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் ரிங்கை போட்டு விட்றாரு. போட்டு விட்டுட்டு, இப்போ நீ என்னோட ஒய்ஃப், நான் உன்னை மேரேஜே பண்ணிட்டேன், ஓகே? இனி நீ வர மாட்டேன், பண்ண மாட்டேன், அப்படி இப்படின்லாம் கத்தக்கூடாது. மேரேஜ் பண்ணால் ஹஸ்பண்டோட ஹவுஸில் தாண்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி புஷ் பண்ணி அப்படியே வேகமாக வெளியே இழுக்கிறாரு. இந்த மாதிரி இழுத்தான் நம்ம ஜங்குக்கு இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு சுகாவையும் சுகாவோட பேரண்ட்ஸையும் பார்த்து க்ரை பண்ணி அழுறாரு. மேம், டேட், சுகா, சுகா என்ன காப்பாட்டு, இங்கேருந்து போக அல்லாம் பண்ணாத, ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக கட்டணும். சுகாவோ ஒரு 5 பாடி கார்டு ஸ்கிரிப்பாக பிடிச்சிருக்காங்க. ஏன்னா ப்ராப்ளம் பண்ணுற மாதிரி ஜங்குக்கே டேய் கூட போக விடக்கூடாதுங்கிறதுக்காக பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறது. இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறத பார்த்து டேயோட பாடி கார்ட்ஸ் 5 மெம்பர்ஸ் நம்ம சுகாவை அப்படி பிடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு இருந்தால் இங்கே நடக்கிற ஹோல் மூமெண்ட்டுக்கும் ஜிமினாவுக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி சைலண்டாக நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா இப்போ கரெக்டாக டேயோட மேன்ஷனை காட்டுனா ஜங்குக்கு நேராக மேன்ஷனுக்குள்ளே கூட்டுறாரு. இதான் பேபி உன்னோட ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்கு காண்டாகி டேயை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நேராக பக்கத்தில் இருக்க சோஃபாவில் உட்காந்துருந்து க்ரை பண்ணி அழுறாரு. இந்த மாதிரி அழுதான் ஜங்கு க்ரை பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகி ஜங்கு பக்கத்தில் நீல் டவுன் போட்டபடி ஜங்கு கூட ஃபேஸை கப் பண்ணபடி ஏன் க்ரை பண்ணுற, எதுக்கு க்ரை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பேசினோம். நம்ம டேயை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என்னை மட்டும் அங்கேருந்து போக விடு, என்னை எதுக்காக இங்கே தூக்கிட்டு வந்த, நீ ரொம்ப பேட் பாய் தெரியுமா, நீ ரொம்ப பேட் பர்சன் தெரியுமா, என்னை இங்கேருந்து போக விடு, என்னை ஏதாவது கில் பண்ணலான்னு தூக்கிட்டு வந்தியா என்னை கில் பண்ண போறியா என்ன அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக வர கதறி கதறி அழுறாரு. இந்த மாதிரி அழுதான் இந்த மாதிரி க்ரை பண்ணி அழுற நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டே கரெக்டாக நம்ம ஜங்குக்கிட்ட வந்து ஜங்குக்கு ஹக் பண்ணலாங்கிற மாதிரி இருந்தால் நம்ம டையை புஷ் பண்ணி தள்ளிட்டு அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் ஆகுறாரு. இந்த மாதிரி மூவ் ஆன் ஆனோம் நம்ம டை காண்டாகி டே ஒழுங்கு மரியாதை ஒரு இடத்துல நில்றா, என்னடா நினச்சிட்டு இருக்க நீ மனசில் அப்படிங்கிற மாதிரி கத்தவும் டக்குன்னு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஸ்டாச்சு மாதிரி பயத்தில் நிற்கிறாரு. இந்த மாதிரி நான் போ அந்த சோஃபாவில் போய் உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கத்த பார்த்து பயந்து போய் அப்படியே போய் சோஃபாவில் பையன் உட்காருதாரு. இந்த மாதிரி உட்காந்தான் அங்கே இருக்க மேட்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு அவனுக்கு ட்ரிங்க் பண்ண ஏதாவது எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம மேட்ஸுமே ஜூஸ் ரெடி பண்ணி நம்ம ஜங்குக்காக கொண்டு வராங்க. இந்த மாதிரி கொண்டு வந்தான் ஹவுஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. வெளியே ஃபுல்லாக பிளாக் அண்ட் பிளாக்கில் பாடி கார்ட்ஸ் நிற்கிறதும் உள்ள ஹவுஸ்லேயே ஒரு 5 மேட்ஸ் இருக்கிற இந்த மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு கோவத்தில் கத்துனபடியே கன்னை ஹேண்ட்ஸில் வச்சபடி நிற்கிற டேயை பார்த்துட்டு ஜங்குக் பயிட்டில் இருந்தால் அந்த ஜூஸ் கிளாஸை கரெக்டாக ஜங்குக்கிட்ட மேடு கொடுக்கவும் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. இந்த மாதிரி சொன்னால் அந்த ஜூஸ் கிளாஸை நம்ம டே வாங்கிட்டு இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த மேடு அங்கேருந்து போனால் ஜங்குக் பக்கத்தில் அப்படியே நம்ம டே உட்காருதாரு. இந்த மாதிரி உட்காந்தோம் நம்ம ஜங்குக் பயந்து போய் நம்ம டேயை நோட் பண்ணோம். ஏண்டா இதை ஃபீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதை கொடுக்குறாரு. ஆனால் நம்ம ஜங்குக்கு வேண்டவே வேண்டானுங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஃபீட் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே அப்படியே மவுத்துக்கிட்ட வைக்கவும் அதை கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே நம்ம ஜங்குக்கு கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தா ஜங்குக் டேயை பார்த்த பயத்திலேயே இப்படி கொடுக்குற அந்த ஜூஸை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணி குடிக்கிறாரு. இந்த மாதிரி குடித்தா குட் பாய் வா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு நேராக டே அவரோட பெட்ரூம் கூட்டு போயிட்டு இதுதான் நம்மளோட பெட்ரூம், ஓகே, இனி இங்கே தான் இருக்கிற, இது கபோர்ட்ஸ், உனக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அது ரெஸ்ட் ரூம், அது பால்கனி அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நம்ம பிளேஸு, இதிலலாம் உன்னோட திங்ஸ்லாம் இருக்குது, உனக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி இப்போ அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வேறு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சொல்லி முடிச்சுட்டு ஜங்குக்கு பொறுமையாக பெட்டில் உட்கார வச்சுட்டு ஜங்குக்கிட்ட க்ளோஸாக வந்து ஜங்குக்கு ரொம்ப பயந்து போய் அப்படியே பில்லை விடுத்து அவரோட செஸ்ஸுக்கிட்ட வச்சு ஹக் பண்ணபடி பிடிச்சிட்டு என்ன பண்ண நினைக்கிற, என்னை ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறியா என்ன அப்படிங்கிற மாதிரி க்ரை பண்ணுறாரு. டே சும்மா தாண்டா அவங்ககிட்ட பேசுறதுக்கு வந்தேன், அதுக்கு ஏன்டா இந்த மாதிரி பயப்படுற, பக்கத்தில் வராத அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் க்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி க்ரை பண்ணோம். சரி க்ரை பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பொறுமையாக நம்மகிட்ட ஜங்குக்கு அந்த பெட்டில் படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்சுட்டு அமைதியாக இங்கேயே இரு, நான் உன்னை ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பெட்ஷீட் எடுத்து அப்படியே ஃபுல்லாக நம்ம ஜங்குக்கு கவர் பண்ணி விட்டுட்டு ஜங்குக்கே ஹவுஸ் கூட்டு வந்துச்சு, இனி என்ன பிரச்சனைங்கிற மாதிரி டீர் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மகிட்ட அப்படியே நேராக ரூமை விட்டு வெளியே வராரு. வெளியே வந்தால் ஹாரி டேக் முன்னாடி வந்து நிற்கிறாரு. என்னடா என்ன பிரச்சனை, பாஸ் மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் ஏதோ ப்ராப்ளமா, நம்ம அந்த பிளேஸ்க்கு போகணும்,
சரி வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேய் அந்த பிளேஸ்லேருந்து கிளம்புனா இப்போ அன்னைக்கு டே ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங்கே ஆயிடுச்சு. நம்ம ஜங்குக் டேயோட பெட்லேயே தான் உட்காந்துருக்காரு, பெட்டை விட்டு கூட இறங்கலை. இந்த மாதிரி உட்காந்துருக்க மூமெண்ட்டை ஒர்க்கை முடிச்சுட்டு வர நம்ம டே நோட் பண்ணிவிட்டு என்ன ஆச்சு, ஏன் பெட்டை விட்டு இறங்காமலே இருக்கிற, ஏதாவது ப்ராப்ளமாக என்ன அப்படிங்கிற மாதிரி டே கேட்டேன். எனக்கு என் ஹயாங்க பார்க்கணும் போல் இருக்குது, என் பேரண்ட்ஸை பார்க்கணும் போல் இருக்குது, சுகாவை நான் இப்போவே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னேன். டே கொஞ்சம் காண்டாகி, இங்கே பாரு அவங்கெல்லாம் உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிடையாது, நான் மட்டும்தான் உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டு ஜங்குக்கு அப்படியே மறுபடியும் தேம்பி தேம்பி வர அழ ஆரம்பிக்கிறாரு. இப்படி அழுற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம டே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு டேரியெல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு சரி க்ரை பண்ணாத, அதான் உன்னோட ஃபேமிலி இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னேன். நான் காலேஜுக்கு போகணும், அங்கே தான் என்னோடய பிரதர் வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னேன். நீ இப்படியே பெட்டில் உட்காந்துருந்தா காலேஜுக்கு மட்டும் இல்லை எங்கேயும் போக முடியாது, போய் ஃப்ரெஷ்ஷப் ஆக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னேன். ஜங்குக்குமே ஃப்ரெஷ்ஷப் ஆகி ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணப்படியே வெளியே வராரு. இந்த மாதிரி வெளியே வந்தேன். டேயே நேராக நம்ம ஜங்குக்கு காலேஜில் கொண்டு வந்து விடுறாரு. இந்த மாதிரி விட்டால் காரை விட்டு வேகமாக நம்ம ஜங்குக்கு இறங்க போனால் நம்ம டே ஜங்குக்கோட கன்ஸு கிரிப்பை பிடிச்சிட்டு என்ன உன் பாட்டுக்கு அப்படியே போகிற, எனக்கு ஏதாவது ரிவார்டு கொடுத்துட்டு போடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டேன். ரிவார்டா, ரிவார்ட்னா என்ன, என்ன கொடுக்கணும், இன்டர்நெட் சீக்ஸில் ஒரு கிஸ் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சீக்ஸை நீட்டுறாரு. இந்த மாதிரி நீட்டுதான். அப்படிலாம் கொடுக்க முடியாது போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டையை போட்டு வர தள்ளி விட்றாரு. தள்ளி விட்டுட்டு நேராக காலேஜுக்குள்ள என்ட்ரானம் சுகா என்ட்ரன்ஸ்லேயே வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு வேகமாக போய் சுகாவை ஹக் பண்ணுறாரு. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நானே ரொம்ப மிஸ் பண்ணேன், உனக்கு எங்கேயாவது அடிபட்டிருக்கா, உன்னை ஏதாவது அவன் பண்ணானா, டார்ச்சர் பண்ணானா, என்ன பண்ணான் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எதுவுமே பண்ணலை, ரூம்குள்ளே கொண்டு விட்டானா, அப்புறம் இன்றைக்கி மார்னிங் தான் வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னோம். சரி வா நம்ம கிளாஸுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா நம்ம ஜங்குக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த ஹோல் மொமெண்ட்டையுமே நம்ம டே நோட் பண்ணுறது. இந்த மாதிரி நோட் பண்ணால் டைம் ஸ்கிப் ஆகி ஈவினிங் ஆகுது. ஈவினிங் அதே மாதிரி காலேஜ் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு சுகா கூடயே நம்ம ஜங்கு கிளம்புறாரு. இந்த மாதிரி கிளம்புனா சுகா ஜங்குக்கு முன்னாடிட்டே கரெக்டாக காரை கொண்டு வந்து விடுறாரு. இப்படி மறைச்சபடி காரை விட்டுட்டு அந்த கார்லேருந்து நம்மகிட்டே இறங்கி ஜங்குக்கை பார்த்து முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைச்சா நம்ம சுகாவுக்கு பின்னாடி போய் நம்ம ஜங்குக்கு நின்றுட்டு சுகா சுகா எதையாவது சொல்லி இங்கேருந்து அவனை அனுப்புடா, நான்லாம் அவன் ஹவுஸுக்கு போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னான். டேய் காண்டாகி ஜங்குக்கு ஒழுங்கு மரியாதை என்கிட்ட வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதான் அவன் பிடிக்கலங்கிறான்ல அப்படிங்கிற மாதிரி சுகா சொன்னான். அவனை நான் மேரேஜ் பண்ணிட்டேன், தேவையில்லாமல் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுன்னு வச்சுக்கோங்க, உனக்கும் பெயினாக இருக்கும் அவனுக்கும் பெயினாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தீட்டிட்டு ஒழுங்காக வந்து காரில் உட்காரு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இந்த மாதிரி கட்டுனோம். இந்த மாதிரி கத்துற சவுண்டை கேட்டு நம்ம ஜங்குக்குமே அமைதியாக வந்து காருக்குள்ளே உட்காருதாரு. இந்த மாதிரி உட்காந்தோம். நேராட்டே மேன்ஷனுக்கு நம்ம ஜங்குக்கு கூப்பிட்டு வர்றாரு. இப்போ டைம் ஸ்கிப் ஆகுது, நைட் ஆகுது. நைட்டு நம்ம ஜங்குக்கு ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு நேராக கீழே வர்றாரு. கீழே வந்து அங்கே மேட்ஸ் வந்து ஃபுட்டை ரெடி பண்ணி நம்ம ஜங்குக்காக வைக்கிறாங்க. இந்த மாதிரி வச்சா அதை எடுத்து அப்படி சாப்பிட்றாரு. இந்த மாதிரி சாப்பிட்டா ஹாலிலே தான் உட்காந்து நம்மகிட்டே ஹாரி கூட ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். நம்மகிட்ட இந்த மாதிரி ஜங்குக் வந்து சாப்பிட்டுட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஹே ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும் ஜங்குக் அப்படியே திரும்பிட்டே நோட் பண்ணால் இங்கே வாயேன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. இந்த மாதிரி கூப்பிட்டா முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னாட்டே அப்படி எழுந்து கரெக்டாக ஜங்குக் பக்கத்தில் வந்துட்டு ஜங்குக் சாப்பிட்றத நோட் பண்ணுறது. இந்த மாதிரி நோட் பண்ணால் பக்கத்தில் வந்து அடுத்த செகண்ட் அந்த பிளேட்டை எடுத்துகிட்டு நம்ம ஜங்குக் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. டேய் என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இல்லை உன் பக்கத்தில் இருந்தால் என்னால் சாப்பிட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பிளேட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நடக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம டேக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. நான் என்ன ஃபுட்டு இடம் எடுக்க வந்தேன், ஏன்டா அப்படி பண்ணுற, டே ஜங்குக் நில்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட எப்படியாவது டயத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம், ஏதாவது பேசலானுங்கிற மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவார். ஆனால் பட் நம்ம ஜங்குக் அதுக்கெலாம் அலோவே பண்ண மாட்டேங்கிறாரு. பக்கத்தில் கூட டேயை வரவிட மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி நடந்துக்கிட்டே ஃபுட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு பிளேட்டை பக்கத்தில் இருக்க மேடோட ஹேண்ட்ஸில் கொடுத்துட்டு நேராக ஸ்டெப் ஏறி ரூமுக்கு போகிறாரு. இந்த மாதிரி ரூமுக்கு போனால் பேலன்ஸு மிஸ் ஆகி அவரோட ஃபீட் வந்து லைட்டாக வழுக்குது. இந்த மாதிரி வழுக்குனா கீழே விழ போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜேகே கிரிப்பை பிடிச்சோம். நம்ம ஜங்குக் டேயை பிடிச்சி மறுபடியும் தள்ளி விட்றாரு. என்னடா பண்ணுற, என்ன பண்ணுற, அப்படிலாம் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்லடா உங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினா
நான் பிடிக்காட்டா நீ கீழே விழுந்திருப்ப பேபி அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அதெல்லாம் விழுந்தாலும் பரவாயில்ல, நீ பிடிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக ஸ்டெப்பரி ரூமுக்கு போகிறாரு. இந்த மாதிரி போனால் இவனை என்னன்னு சொல்ல கீழே விழுந்ததுக்கு கூட பிடிக்காதுங்கிற மாதிரி திட்டிட்டு போகிறான் இவனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக ரூமுக்கு வர்றாரு. இந்த மாதிரி ரூமுக்கு வந்தா அப்படியே போய் பெட்டில் படுத்து ஸ்லீப் பண்ண போகிறாரு. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ண போனால் நம்மகிட்ட இதை நோட் பண்ணிவிட்டு சரி நம்மளும் ஸ்லீப் பண்ணுவோம், டைம் ஆயிடுச்சுங்கிற மாரி அப்படியே அவர் வேர் பண்ணியிருந்த ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணபடியும் ரெஸ்ட் ரூம் பார்த்து போகிறாரு. போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஸ்லீப் பண்ணதுக்கான ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணபடியும் கரெக்டாக பெட்டில் வந்து உட்காந்தா நம்ம ஜங்குக்கு அப்படியே பன்னி ஐஸில் அப்படியே நம்ம டேயை பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா எதுக்காக இந்த பன்னி பை நம்மளை இந்த மாதிரி பார்க்குறான், அவன் பார்வையே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்மகிட்ட நோட் பண்ணிவிட்டு அப்படியே பெட்ஷீட்டை மூவ் ஆன் பண்ணபடி ஜங்குக் பக்கத்தில் டே படுக்கலாங்கிற மாதிரி பெட்டில் படுத்தான். நம்ம டே பக்கத்தில் படுக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு அப்படியே கொஞ்சம் மூவ் ஆன் ஆகுறாரு. இங்கே என்ன நடக்குது, மூவ் ஆன் ஆகுறானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் மூவ் ஆன் ஆகி நம்ம ஜங்குக் பக்கத்தில் திரும்ப க்ளோஸ் ஆகுறது மாதிரி வந்தால் நம்ம ஜங்குக்கு இன்னும் மூவ் ஆன் ஆகுறாரு. ஓஹோ! நீ எது வரைக்கும் போகிறன்னு பார்ப்போம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவரோட ஹேண்ட்ஸ் எடுத்து ஜங்குக்கோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணலான்ங்கிற மாதிரி வந்தோம். நம்ம டேயை புஷ் பண்ணி நகட்டின வேகத்துக்கும் பெட்டில் இருந்து நம்ம ஜங்குக்கு விழுந்துருவார். இந்த மாதிரி விழுந்ததை பார்த்துட்டு டேக்கு ஒரே சிரிப்பாக இருக்குது. பெட்டில் ஸ்லீப் பண்ண பொசிஷன்லேயே அப்படியே கீழே விழுந்து நடக்கிற ஜங்குக்கை பார்த்து சிரிக்கிறாரு. என்னாச்சு பேபியா, இவ்வளோ பெரிய பெட்டாக இருந்தும் அந்த பெட்டில் ஒழுங்காக உன்னால் ஸ்லீப் பண்ண முடியலையா, அப்படி கீழே விழுந்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் வேணும்னே தான்டா என்னை பிடிச்சி தள்ளி விட்ட நீ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நம்மகிட்டே நோட் பண்ணா. பேபி இப்படிலாம் போய் சொல்லக்கூடாது, நானாக உன்னை பிடிச்சி தள்ளி விட்டேன், நீ அதான் நான் விழுந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். நம்ம டே வந்து ஜங்குக்கு அப்படி புஷ் பண்ணி ரொமான்டிக்காக தூக்கலான்ங்கிற மாதிரி ஹேண்ட்ஸாக கொண்டு போனால் டேயோட ஹேண்ட்ஸ் இல்லை நம்ம ஜங்குக்கு அடிக்கிறாரு. நான் இங்கே ஸ்லீப் பண்ணல, நான் போய் கவுச்சில் ஸ்லீப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி பண்ணோம். அது எப்படிடா போக விடுவேனுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை பெட்டில் புஷ் பண்ணப்படி ஜங்குக்கு பக்கத்தில் திரும்பவும் பெட்டில் படுக்கிறாரு. இந்த மாதிரி படுத்தா நம்ம ஜங்குக்கு அப்படியே டேயோட ஃபோர்கெட்டில் ஒரு ஃபிங்கரை வச்சு அப்படி பக்கத்தில் வர டேயை புஷ் பண்ணுறாரு. இப்போ என்ன வேணும் ஜங்குக்கு உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் 1 minute அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் அங்கே பெட்டை சுற்றி வச்சுருந்த பில்லோஸ் எல்லாத்தையுமே எடுத்து 2 பேருக்கு நடுவில் சுவர் கட்டுதாரு. இந்த மாதிரி ஃபுல்லாக கட்டி முடிச்சுட்டு அந்த பில்லோவை பார்த்தலையா, அதுக்காக சோஃபாவில் வச்சுருக்க பில்லோஸையும் தூக்கி கொண்டு ஃபேஸ் தெரியாத அளவுக்கே வைக்கிறாரு. இது என்னடா பெட்டில் இவ்வளோ பெரிய செவுரு எழுப்பிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேபி எதுக்கு இவ்வளோ பெரிய திங்கிங், ஒரே ஒரு பிள்ளை வச்சா காணாண்டா, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கனுங்கிறது எனக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சொல்லவும் அதுக்கு தான் ஏன் அவசரத்தை தாண்டி பிள்ளை வடிக்கிருக்கேன், பிள்ளைவில் ஹேண்ட்ஸ் வைக்காமல் ஸ்லீப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த சைடு இருந்து நம்ம ஜொங்கு கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனா இவனை என்னன்னு சொல்ல, இதுதான் லைட்டாக டச் பண்ணாலே கீழே விழுந்துருமேடா, ஏன்டா இப்படி என்ன பாடாப்படுத்துறேனுங்கிற மாதிரி அந்த பில்லோவில் ஒரு பில்லோவை பிடிச்சி இழுக்கவும் மொத்த பில்லோவும் அப்படியே நம்ம ஜங்குக்கு மேலே விழுந்து இந்த மாதிரி விழுந்தான். ஜங்குக்கு ஆண்டாகி டே அங்கே உனக்கு எவ்வளோ நெஞ்சல்கிட்ட இருந்தால் இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி ஏன் மேலே தள்ளி விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டேயை அடின்னு அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடித்தோம். இந்த மாதிரி டேயை பெட்டில் லாக் பண்ணபடி டேக்கு மேலே உட்காந்துருந்து நம்ம ஜங்குக்கு அடிக்கிற மூமெண்ட்டை நம்ம டே நோட் பண்ணிவிட்டு என்னம்மா பக்கத்தில் வரக்கூடாதுன்னு எனக்கு மேலே ஓவராகி என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே இந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்க ஜங்கு கூட ஷர்ட்டுக்குள்ளே ஹேண்ட்ஸை விட்டு ஹிப்பை அப்படியே ரப் பண்ணபடி ப்ரெஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணுறதை பற்றி நம்ம ஜங்குக்கு அப்படியே கொஞ்சம் ரியாலிட்டி கொண்டு டேயை போட்டு தள்ளி விட்டுட்டு திரும்பவும் பெட்டில் படுக்கிறாரு. என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நிறைய பெட்ஷீட் எடுத்து 2 பேருக்கும் நடுவில் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி கட்டியிருந்தாரு. பில்லோ வச்சாதானடா நீ பிரச்சனை பண்ணுவேன், நான் ஸ்க்ரீன் வைப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி ஸ்க்ரீன் மாதிரி எதையோ பெட்ஷீட் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கட்டியிருக்காரு. அந்த சைடும் இந்த சைடும் யார் இருக்கானுங்கிறது தெரியக்கூடாதுன்ட்டு இப்படி கட்டி வச்சிருக்க மூமெண்ட்டை பட்டுட்டு அப்படியே அந்த பெட்ஷீட்டை தூக்கிட்டு அந்த சைடு இருக்கிற ஜங்குக்கை பார்க்குறாரு. இப்போ தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்ட்டு, அமைதியாக போய் ஸ்லீப் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா ஷோபா
என்ன பண்ணனே தெரியலையே! ஃபோர்ஸ்ஃபுல்லா அங்கேருந்து கூட்டிட்டு வந்துட்டேன். பட் இவன் கிட்டயே போக முடியலையே! இது என்னடா அப்ப பில்ல இப்ப பெட்ஷீட்டுங்கிற மாரி என்ன பாடாப்படுத்துறேங்கிற மாரி சொல்லிட்டு, நம்மள்ட்டே இதுக்கு மேல இவன்கிட்ட போராட முடியாதுங்கிற மாரி பெட்ல அமைதியா படுத்தேன். நம்ம ஜங்குக்குமே அப்படியே பெட்ல படுத்துக்கிறாரு. இந்த மாரி படுத்தா டைம் ஸ்கிப் ஆகி ஒரு 1 ஹவருக்கு மேல ஃபாஸ்ட் ஆகுது. இப்படி ஃபாஸ்ட் ஆனா இப்போ அந்த பெட்ஷீட் எல்லாம் காணாம போயிருச்சு. நம்ம ஜங்குக் ஸ்லீப் பண்ண அடுத்த செகண்டே அவ்வளத்தையும் ரிமூவ் பண்ணி தூக்கி எறிஞ்சிருப்பாரு. இந்த மாதிரி பெட்ல நார்மலா ஸ்லீப் பண்ணிட்டுருக்க ஜங்குக் பக்கத்துல ஜங்குக்க டைட்டா ஹக் பண்ணபடி நம்ம அப்படியே ஸ்லீப் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஜங்குக் தான் ஐய ஓப்பன் பண்ணி டேயோட செஸ்ட்ல ஃபேஸை வச்சபடி ஜங்குக்க ஹக் பண்ணபடி இருக்கிற அந்த மொமெண்ட்டை நோட் பண்ணிட்டு, எங்கடா நான் வச்சிருந்த இந்த ஸ்க்ரீனு அப்படிங்கிற மாதிரி எழுந்து உட்காந்துட்டு, இங்க நான் கெட்டி வச்சிருந்த அந்த பெட்ஷீட்லாம் எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தா, அது ஃப்ளோரில் ஒரு ஓரமாக கிடக்குது. இதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப காண்டாகி, அப்படியே நோட் பண்ணா நம்ம ஜங்குக்கோட செஸ்ஸு கிட்ட ஹோல்ட் பண்ணபடி அந்த மாதிரி தான் கிரிப்பை நம்ம ஜங்குக்கு பிடிச்சிருப்பாரு. இந்த மாதிரி பிடிச்சபடி அவர் பாட்டுக்கு அமைதி ஸ்லீப் பண்ணிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு ரொம்ப காண்டாகி டேயோட சீக்ஸை பிடிச்சி கிள்ளுறாரு. இந்த மாதிரி கிள்ளுனா, "ஆ ஏன்டா என்ன இப்படி கிள்ளுற?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படின்னு நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணா, "உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் நான் வச்சிருந்த ஸ்க்ரீனை நீ ரிமூவ் பண்ணுவ" அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், "முதல்ல இது என்னோட ரூமு, என்னோட பெட்டு, ஏன் பெட்ஷீட்டு, ஏன் பெட்லேயே நீ எப்படி ஸ்க்ரீன் கட்டலாம்?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு பிடிச்சி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா, அப்போ என்ன கொண்டு ஏன் ஹவுஸில் விட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் ஜங்குக்கு உன்ட்ட ஒரு டைம் சொன்னால் புரியாதா, இதான் உன்னோட ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இப்படி கத்துனா நம்ம டையோட மவுத்தை கிரிப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் கத்துனேன்னு வச்சுக்கோயேன் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, எனக்கு டைம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி எழுந்து ரெஸ்ட் ரூமை போட்டு போகிறாரு. இந்த மாதிரி போனால் ஐயோ! என்ன பண்ணலாம்? பெசாட்டிக்கு இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணிட வேண்டியதான். இன்னைக்கு இவனை காலேஜுக்கே கூட்டு போகக்கூடாது. இவனை வெளியே எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் ஜங்குக்கோட ஹார்ட்டில் இடத்த பிடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வெளியே கூட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுறாரு. இந்த மாதிரி காலேஜுக்கு நம்ம ஜங்குக்கு ஃபுல்லாக கிளம்பி ரெடியாகி வந்தோம். இப்போ அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறாரு. ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணபடியே நேராக ஜங்குக்கிட்டே நிற்கிறாரு. ஜங்குக்கிட்ட நின்றுட்டு ஜங்குக்கு இப்படி காலேஜ் பேக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு, "அதெல்லாம் இன்னைக்கு எடுக்காண்டா" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. "ஏன் காலேஜுக்கு பேக் இல்லாமல் போக சொல்கிறியா நீ?" அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்கவும், "அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நீ காலேஜுக்கே போக போகிறது இல்லை, நான் உன்னை இன்னைக்கு மாலுக்கு கூப்பிட்டு போகிறேன், அப்புறம் ஈவினிங் பார்க்குக்கு போகிறோம், நைட்டு டின்னருக்கு வேறு ஒரு பிளேஸுக்கு போகிறோங்கிற மாதிரி என்னெல்லாமோ நிறைய சொல்கிறாரு. "இவ்வளோ பிளேஸுக்கு நான் உன் கூட வரணுமா?" "ஆமாம், என் கூட தான்டா வரணும்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து நேராக ஒரு மாலுக்கு தான் கூட்டு வர்றாரு. இந்த மாதிரி கூட்டு வந்தோம். இப்போ மாலில் தான் அப்படியே கப்பல்ஸாக அப்படியே பேராக ஹக் பண்ணபடி, ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி அப்படி ரொமான்டிக்காக கப்பல்ஸு அங்கிட்டும் இங்கிட்டும் அப்படி நடந்து போகிற மூமெண்ட்டை நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு, இவங்கெல்லாம் கப்பல்ஸ், மேரேஜ் ஆன கப்பல்ஸ், லவ் பண்ணிகிட்ருக்க கப்பல்ஸ் எவ்வளோ க்ளோஸாக எவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக எப்படி பேசிட்டு போகிறாங்க, நானும் வச்சுருக்கேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்துருக்க ஜங்குக்கை நோட் பண்ணா, நம்ம ஜங்குக்கை என்ஜாய் பண்ணி ஜாலியாக இருக்கலான்னு மாலுக்கு கூட்டு வந்தா, அவரோட மொபைலில் உட்காந்துருந்து வீடியோ கேம் விளாண்டுட்ருக்காரு. இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு, "நான் உன் கூட தனியாக டயத்தை ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான்டா மாஃபியா ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு மாலுக்கு கூட்டு வந்தேன். இந்த மாதிரி சைல்டிஷாக சின்ன பிள்ளைத்தனமாக வீடியோ கேம் விளாண்டுட்ருக்கியே" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே பேராக போயிட்டுருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்மகிட்டே அப்படியே ரொம்ப சேடாகவே நம்ம ஜங்குக்கை பார்த்தா, "சரி, நம்ம இதுக்கப்புறம் வேறு ஏதாவது பிளான் பண்ண முடியுமான்னு திங்க் பண்ணுவோம். ஹாரிட்ட ஏதாவது ஐடியா கேட்டால் என்ன?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாரிக்கு கால் பண்ணி, "இல்லை நீ நீ பண்ணிகிட்ருக்க ஒர்க்லாம் கரெக்டாக இருக்காடா, அந்த பிளேஸ்க்கு நீ போயிட்டியாடா, நான் சொன்ன ஒர்க்கை முடிச்சிட்டியாடாங்கிற மாதிரி மாஃபியா ஒர்க்கை ஹாரிட்ட கொடுத்து போகிறவங்களுக்கு அந்த மாதிரி அவள்கிட்ட பேசிகிட்டு இருந்தா, இப்போ டேயோட பேக் சைடு முதுக நம்ம ஜங்குக்கு தட்டுறாரு. இந்த மாதிரி தட்டுனோம். "ஐயோ பேபி, நம்ம பிரிஞ்சு வந்த மூமெண்ட்டை பார்த்து ஃபீல் ஆயிடுச்சு போலுக்கு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்து திரும்பினோம். டயாங் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. என்னங்கிற மாதிரி கேட்டான். "இந்தா எனக்கு ஜூஸ் வேணும், அப்புறம் ஐஸ் வேணும், எனக்கு ரொம்ப பசிக்குது" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால், "ஐயோ பேபி, ஃபுட்டு சாப்பிட்டுட்டே ரொமான்ஸ் பண்ணலான்னு சொல்லுது புளுக்கு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, "வா உன்னை நான் ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு கூப்பிட்டு போகிறேங்கிற மாதிரி அந்த ஷாப்புக்கும் கூப்பிட்டு வர்றாரு. இந்த மாதிரி கூப்பிட்டு வந்தேன்.
ஐஸ்கிரீமு நம்மள்ட்டே நம்ம ஜங்குக் 2 பேருக்குமே ஆர்டர் பண்ணுறாரு. 2 ஐஸ்கிரீம் வருது. நம்மள்ட்டே வந்து ஹேரிட்ட எல்லாத்தையுமே பேசி முடிச்சுட்டு, சரி ஜங்குக் கூட சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னுங்கிற மாதிரி இப்படி திரும்புனா, நம்ம ஜங்குக் 2 செகண்ட்ல ஐஸ்கிரீமை ஃபில் பண்ணிட்டு முடிச்சுட்டாரு. ஃபுல்லாவே காலி பண்ணிட்டாரு. இந்த மாரி சாப்பிட்டு முடிச்சுட்டு, "சரி நான் சாப்பிட்டாச்சு போலாமா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. இந்த மாரி கேட்டா, அட பாவி! என் கூட டயத்த ஸ்பெண்ட் பண்ற மாரி ஐடியாவே உனக்கு கிடையாதாடா? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்மட்டயே வாங்கி வச்சிருக்க ஐஸையும் ஜங்குக்க பட்டு நீட்டுறாரு. நீயே சாப்பிட்ரு அப்படிங்கிற மாரி சொல்லவும், "இல்ல, இல்ல அது என்னோட ஃப்ளேவர் இல்ல. எனக்கு பிடிக்காது." அப்படிங்கிற மாரி வேற சொல்றாரு. இந்த மாரி சொல்றத கேட்டு நம்மட்டயுமே 2 செகண்ட்ல அந்த ஐஸ்கிரீம மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டு, "உனக்கு வேற ஏதாவது வேணுமா ஜங்குக்?" அப்படிங்கிற மாரி கேட்டோம். வேற ஏதாவது வேணும்னா, "ஆ நம்ம ஜூஸ் குடிப்போமா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. கேட்டும், அது பாட்டில்ல இருக்க ஜூஸ் தான் உங்களுக்கு. பாட்டிலோட கொண்டு வந்து குடுக்குறாங்க. இந்த மாரி குடுத்தேன். நம்மட்ட வந்து டக்குன்னு திறந்துட்டாரு. இந்த மாரி திறந்துட்டு அவர ஸ்கிப் பண்ணி குடிச்சேன். நம்ம ஜங்குக்கால திறக்க முடியல. என்ன திறக்கவே முடியல, என்ன பண்ணேன்னு தெரியலையே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம டேய நோட் பண்ணிட்டு, "ஹேய் டேய்" அப்படிங்கிற மாரி கூப்பிடுறாரு. "ஹேய் டேய் டேய்ன்னு சொல்லாதன்னு இருக்கோம்லடா, மாமான்னு கூப்பிடுறா." "ஆ மாமாவா? டேய் நீ எனக்கு யாருன்னு" போதும்டா போதும்டா போதும். இவ்வளோ அவசரமா உன் முன்னாடி இப்படி ஹேண்ட்ஸம்மா ஒரு கெத்தான மாஃபியா உட்காந்துருக்கேன். என்ன தெரிலன்னு சொல்லி என்ன சாகடிக்காதடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த ஜூஸ் பாட்டில வாங்கி நம்ம டேய ஓப்பன் பண்ணி ஜங்குக்கு குடுக்குறாரு. இந்த மாரி குடுத்தா, ஜங்குக்கு அத ஸ்கிப் பண்ணி குடிச்சிட்டு, மறுபடியும் மொபைல்ல ஏதோ வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்காரு. நான் டயத்த ஸ்பெண்ட் பண்ண வந்தேனா, இல்ல அவன் மொபைலோட டயத்த ஸ்பெண்ட் பண்ண வந்தானா? தெரியலையே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஜங்குக்கே நோட் பண்ணிட்டு இருந்தா டைம் அப்படியே மூவ் ஆன் ஆகுது. இப்போ மூவிக்கு கொண்டு வந்து நம்ம ஜங்குக்க விட்டுருக்காரு. "மூவில நீ எப்படி மொபைல் எடுக்க மாட்டடா? ஸ்க்ரீன தான பார்ப்ப, மூவிய தான பார்ப்ப" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, மூவி பார்க்க கொண்டு வந்து உட்கார வச்சா, அதுவும் நல்லா ரொமான்டிக்கான மூவில கொண்டு வந்து வச்சிருக்காரு. இத பார்த்தாவது என்கிட்ட கொஞ்சம் ரொமான்டிக்கா பேசுங்கிற மாரி, இந்த மாரி கொண்டு வந்து மூவி பார்க்க வச்சிருந்தேன். நம்ம ஜங்குக் பாப்கார்ன் சாப்பிட்டபடியே மூவிய நோட் பண்றாரு. ச்சே! என்ன ஒரு சீன்ரா! அப்படிங்கிற மாரி வேற சொல்றாரு. இந்த மாரி சொன்னா, அங்க நடக்கிற மொமெண்ட்ஸ் அந்த மூவில நடக்கிற மொமெண்ட்ஸ்லாம் பார்க்க சொல்ல டேக்கி தான் பக்கத்துல இருக்க ஜங்குக்கு கிஸ் பண்ணணும் போல ஃபீலிங்கா இருக்குது. பட் நம்ம ஜங்குக்கு அப்படிலாம் இல்ல. மூவிய தான் ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. பாப்கார்ன மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு, இந்த சீன அப்படி எடுத்திருக்கான்டா, அந்த சீன் அப்படி எடுத்திருக்காமான்டா, செம்மையா இருக்குது. இதுதான் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குங்கிற மாரி கமெண்ட் வேற குடுத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு, டேய் அப்படியே நம்ம ஜங்கு கிட்ட க்ளோஸா வந்துட்டு, பேபி ஆ என்ன? பேபி எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? அப்படிங்கிற மாரி கேட்கவும், என்ன ஹெல்ப் டயாங்? அப்படிங்கிற மாரி திரும்புறாரு. இந்த மாரி திரும்புனா, டேயோட நோஸும் ஜங்குக்கோட நோஸும் ஒன்னோட ஒண்ணு உரசுது. அந்த அளவுக்கு நம்ம டே ஜங்குக்கிட்ட க்ளோஸா வந்துருப்பாரு. இந்த மாதிரி உரசுறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக் ஷாக் ஆகி டேய புடிச்சு தள்ளி விட்டாரு. இந்த மாரி தள்ளி விட்டா, "டேய் ஏன்டா இப்படி ஏதோ ஸ்ட்ரேஞ்சர பார்த்த மாதிரியே பண்ற? நான் உன்னோட ஹஸ்பண்ட்ரா." "ஆஹா நான்லாம் உன்ன ஹஸ்பண்ட்ன்னு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, "எதுக்காக என்ன கூப்பிட்ட?" அப்படிங்கிற மாதிரி வேற கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டா, பேபி ஜஸ்ட் ஒரே ஒரு கிஸ் பண்ணிப்போமா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. இந்த மாரி கேட்டா, "அதெல்லாம் கிடையாது. என்ன நீ மூவி பார்க்க தானே கூட்டு வந்த. அமைதியா மூவிய பாருங்கிற" மாரி இவரு சாப்பிட்டுட்டு இருந்த பாப்கார்ன தூக்கி நம்ம டேயோட ஹேண்ட்ஸ்ல குடுக்குறாரு. இந்த மாரி குடுத்து, அவரு ரொம்ப டியர் அப்ப அந்த மூவிய என்ஜாய் பண்ணி வேற பார்க்குறாரு. ரசிக்கிறாரு, இம்ப்ரெஸ் ஆகுறாரு, ஷை ஆகுறாரு. இந்த மாதிரி மூவிய பார்த்து இந்த அளவுக்கு ரசிச்சுக்கிட்டு இருக்க மொமெண்டம் செம்ம கடுப்புலயே உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்டபடி மூவிய பார்க்காம ஜங்குக்கையே பார்த்துட்டு உட்காந்துருக்காரு நம்ம டயாங். இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தா மூவி பிளானும் கேன்சல் அப்படிங்கிற மாதிரி அதையும் கட் பண்ணிட்டு, சரி பார்க்குக்கு போகணுங்கிற மாதிரி பார்க்குக்கு போறாரு. இந்த மாதிரி பார்க்குக்கு போனா, இப்போ பார்க்ல 2 பேருமே வாக் பண்றாங்க. நடந்து போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி நடந்து போனா, இந்த மாதிரி ஜங்கு க்ளோஸா நடந்து வர மூமெண்ட்ட நோட் பண்ணிட்டு, நம்மட்டே வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணபடியே, ஜங்குக்கோட ஹிப்ப ஹோல்ட் பண்ணபடியே போக வேண்டியது தான். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அப்படி ஹிப் ஹோல்ட் பண்ற மாதிரி ஹேண்ட்ஸ கொண்டு வந்தா, நம்ம ஜங்குக்கு அப்படியே டேயோட ஹேண்ட்ஸ புடிச்சு நகட்டி விட்றாரு. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி, இந்த மாதிரி பண்றத பார்த்துட்டு, சரி ஹிப்ப தானே பிடிக்கக்கூடாது. ஹேண்ட்ஸ டைட்டா ஹோல்ட் பண்ணபடி 2 பேருமே வாக் போடலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ அப்படியே ஹோல்ட் பண்ண கிட்ட கொண்டு போயிட்டு, இல்ல கண்டிப்பா ஹேண்ட்ஸ தட்டி விட்டுருவான்.
இல்ல டே, ஏன் நீ பயப்படுற? ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ தானே ஹோல்ட் பண்ண போற. அதெல்லாம் அவன் தப்பா எடுத்துக்க மாட்டான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, திரும்பவும் ஹோல்ட் பண்ண போறாரு. இருந்தாலும் டக்குன்னு ஹேண்ட்ஸ் எடுத்துட்டு, இல்ல கண்டிப்பா ஹிப்ப பிடிக்க போன மொமெண்ட்ட பார்த்து எப்படி பிரேக் பண்ணானோ, அதே மாரி தான் ஹேண்ட்ஸ பிடிக்க சொல்லியும் பண்ணுவான். இல்ல டேய் அதெல்லாம் பண்ண மாட்டான். அப்படியே பண்ணாலும் பரவால்ல ஹேண்ட்ஸ கிரிப்பா புடிச்சிரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ அப்படி ஹோல்ட் பண்ண கிட்ட வரைக்கும் வருவாரா, நம்ம ஜங்குக் டக்குன்னு அந்த பிளேஸ்லேருந்து ரன் பண்ணபடி ஓடிருவாரு. இந்த மாரி ஓடுறத பார்த்துட்டு நம்ம தான் எங்கே இவ்வளோ வேகமாக ஓடுறான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்படி ஹோல்ட் பண்ண வந்த மூமெண்ட்டோடையே நம்ம ஜங்குக்க நோட் பண்ணோம். ஆப்போசிட்டில் வர சில்ட்ரனில் ஒரு சில்ட்ரன் கீழே விழுந்திருக்கும். ப்ளே பண்ணி விளையாடுற இடத்துல. இந்த மாதிரி ஒரு பேபி கீழே விழுந்ததை பார்த்தா நம்ம ஜங்குக் அந்த பேபி தூக்கத்துக்கு ஓடியிருப்பாரு. இந்த மாதிரி ஓடுற மூமெண்ட்டை பார்த்துட்டு, இந்த பேபியும் என் லைஃப்பில் விளையாடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக ஜங்குக்கிட்ட வந்துட்டு ஜங்குக்கை நோட் பண்ணுறாரு. பேபி சேவ் பண்ணி வச்ச என் பேபி அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஹே டேய் கொஞ்சமாட்டும் உனக்கு அறிவு இருக்கா? சரி நான் நிறைய சாக்லேட் கேட்டேனே சாக்லேட் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், மாஃபியாவோட கோட்டில் கன்னு வெப்பன்ஸ் இருக்குன்னு பார்த்தா ஜங்கு கூட வெளியே வந்திருக்கிறதுனால ஃபுல்லாக சாக்லேட்டாகவே இருக்குது. அதில் ஒரு சாக்லேட்டை எடுத்து இப்போ அவன் கீழே விழுந்து அடிபட்டுருக்குல்ல அந்த பையனோட ஆன்சரை நம்ம ஜங்கு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு க்ரை பண்ணாதன்னு வேற சொல்கிறாரு. ஆமாண்டா ஆமாம், அவன் க்ரை பண்ணி அழுறது தான் உனக்கு நல்லா தெரியுது. உன் ஹஸ்பண்ட் உன் மாமாண்டா நான் பக்கத்தில் இருந்து கிட்டத்தட்ட 6 ஹவர்ஸ்க்கு மேலே உன்கிட்ட போராடிக்கிட்டு இருக்கேன். என் ஃபீலிங்ஸ் ஏன்டா உனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுக்குள்ளேயே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் அங்கேயே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ டின்னர் தான் கட்டுறாங்க. டின்னர் காட்டினா டின்னர் வந்து ஒரு பார்ட்டி பிளேஸ் மாதிரி தான் இருக்குது. அந்த பிளேஸில் நிறைய பர்சன்ஸ் இருக்காங்க. அந்த பிளேஸுக்கு கூப்பிட்டு போய் நம்ம ஜங்கு கூட சேர்ந்து டின்னர் சாப்பிட்றது இந்த மாதிரி சாப்பிட்டோம். அங்கேயுமே நம்ம வந்து எவ்வளவோ நம்ம ஜங்குக்க இம்ப்ரெஸ் பண்ணலான்னுங்கிற மாதிரி என்னெல்லாமோ பேசி பார்க்குறாரு. பட் ஒன்றுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. டேயை பார்த்து அங்கே இருக்க கேர்ள்ஸுங்க கூட ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி வாண்டடாக வந்து பேசுகிறாங்க. பட் நம்ம ஜங்குக்கு தான் நோ இம்ப்ரெஸ், நோ அட்ராக்ஷன், ஒன்லி ஃபுட்டை மட்டும் நோட் பண்ணபடி அவர் பாட்டுக்கு சாப்பிட்றாரு. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ஏன்டா ஜங்குக்கு நீ இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கா நேராக ஹவுஸ்க்கே கூப்பிட்டு வர்றாரு. இந்த மாதிரி கூப்பிட்டு வந்தேன். இப்போ ஹவுஸில் காரில் வர்றதுனால நம்ம ஜங்குக்கு வர சொல்லி ஸ்லீப் பண்ணியிருப்பாரு. ஸ்லீப் பண்ணிகிட்ருக்க ஜங்குக்கு பொறுமையாக நம்ம டேபிள் அடைச்சிட்டலே தூக்குனபடி கரெக்டாக ரூமுக்கு வராரு. பொறுமையாக நம்ம ஜங்குக்கு பெட்டில் படுக்க வச்சுட்டு பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி ஜங்குக்கோட ஃபோர்கெட்டில் நம்ம சாஃப்டாக கிஸ் பண்ணிவிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இன்றைக்கி ஒன் டே முழுக்க எனக்கு வேஸ்ட்டு தான். ஆனால் ஏன்டா உன்கிட்ட கூட என்னால் வர முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக வந்து நம்ம ஜங்குக் பக்கத்தில் நம்ம ஸ்லீப் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங் நம்ம ஜங்குக் அப்படியே காலேஜுக்கு கிளம்புறதுக்கு ஃப்ரெஷ்அப் ஆக போகிறாரு. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே ஹேரை ரப் பண்ணபடியே ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வர மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்மகிட்டே வேகமாக போய் ஜங்குக்கை ஹக் பண்ணலாம், மார்னிங் கிஸ் வாங்கிக்கலாங்கிற மாதிரி வேகமாக வந்து ஹக் பண்ண வந்தா ஹக் பண்ணவர் டேயோட ஹேண்ட்ஸ்க்கு கீழோடி குனிஞ்சு வெளியே வந்துருந்தாரு. இந்த மாதிரி வரதை பார்த்துட்டு டேய் ஏன்டா என்னை கடுப்பேத்துற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட திரும்பி அப்படி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் நான் என்ன கடுப்பேற்றுனேன், நீங்கள் வந்து நான் வாரதை கூட கவனிக்காமல் நேராக ரெஸ்ட் ரூமை பார்த்து ஓடி வந்தீங்க. நான் அந்த பிளேஸில் வந்து மூவ் ஆனா காட்டேன் எனக்கும் அடிப்படும் உங்களுக்கும் அடிப்படும், அதனால தான் நான் மூவ் ஆனானே அப்படிங்கிற மாதிரி வேற சொல்கிறாரு. அப்போ நான் உன்னை ஹக் பண்ண வந்தது தெரியல, நான் ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் போகிறேன்னு தெரிஞ்சிச்சு. ஆமாம் ரெஸ்ட் ரூம் அங்கே தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வேற சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு இதுக்கு மேலே நான் உன்னை விட்டு வைக்க மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஹேரை ரப் பண்ணிவிட்டு அப்படியே டவலை தூக்கி போடுற ஜங்குக்கோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி புஷ் பண்ணபடி தூக்கி பெட்டில் போடுறாரு. இந்த மாதிரி போட்டால் நம்ம ஜங்குக் ஷாக் ஆகி என்ன பண்ணுறட்ட நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. என்ன பண்ணுறேன்னா ஏன்ட்ட கேட்குற? என்ன பண்ணுறேன்னாடா ஏன்ட்ட கேட்குற? இப்போ பாரு என்ன பண்ணுறேங்கிறது தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் மேலே நம்ம ஓவரானா இந்த மூமெண்ட்டை பார்த்து நம்ம ஜங்குக் பயந்து போய் ஹெல்ப் மீன்லாம் கத்த ஆரம்பிச்சிடுவாரு. இந்த மாதிரி கத்துறதை பார்த்துட்டு ஷாக்காகி ஏன்டா ஏன்டா கத்துற? நீ என்னை அடிக்க போறியா? எதுக்காக என்னை பனிஷ் பண்ணணும்னு நினைக்கிற? எதுக்காக பனிஷ் பண்ணதுக்காக தான் என்ன மேரேஜ் பண்ணி ஹவுஸ்க்கு கூட்டு வண்டியா நீ அப்படிங்கிற மாதிரி வேற கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்குறத பார்த்துட்டு
இதில் மட்டும் கரெக்டாக இருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி நம்ம ஜொங்குக் பேசினாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக் கிட்ட க்ளோஸாக வந்து ஜொங்குக்கோட லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணி லிப் லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி லிப் லாக் பண்ணால் ஜொங்குக் நம்மகிட்டே புஷ் பண்ணி மூவ் ஆன் பண்ண பார்க்குறாரு. இந்த மாதிரி மூவ் ஆன் பண்ண பார்த்தா நம்மகிட்டே ஜொங்குக்கோட லிப்பில் கிஸ் பண்ணப்படி லிப் லாக் பண்ணப்படி டேயோட ஹேண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜொங்குக்கோட பாடி முழுக்க ரப் பண்ணி ஃபீல் பண்ணுது. இந்த மாதிரி ஃபீல் பண்ணால் கொஞ்ச நேரம் ஸ்ட்ரகிள் பண்ண நம்ம ஜொங்குக் அப்புறம் ஃபுல்லாக ரியாலிட்டி இழந்து டே பண்ணுற மூமெண்ட்டுக்கு கோஆப்ரேட் பண்ணுவார். இந்த மாதிரி கோஆப்ரேட் பண்ண நம்ம டே ஜொங்குக் கூட அந்த டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஜொங்குக்கும் டேயுமே 2 பேருமே இன்டிமேட்டாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி இன்டிமேட்டாக இருந்தோம். இப்போ டைம் ஸ்கிப் ஆகி நம்ம ஜொங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணபடி ஸ்லீப் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம ஜொங்குக்கு அப்படியே ஐஸை ரப் பண்ணபடி ஹிப்பு போச்சு, பேக் சைடு முதுகு போச்சு, என்ன வலிக்குது, ஆமாம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திங்க் பண்ணோம். இந்த மாதிரி டே கிஸ் பண்ணிவிட்டு அப்படி பாடி முழுக்க ரப் பண்ண ஃபீலுக்கு நம்ம ஜங்குக் அவரோட ரியாலிட்டியிலேருந்து டே பண்ண எல்லா மூமெண்ட்டுக்கும் கோஆப்ரேட் பண்ண மூமெண்ட்டை திங்க் பண்ணி அப்படியே பக்கத்தில் ஹக் பண்ணிகிட்ருக்க டேயை பார்த்து செம்ம கடுப்பில் முறைக்கிறாரு. ஜங்குக் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லைடா, அவன் கிஸ் பண்ணதோட இப்படியாடா எல்லாத்துக்கும் கோஆப்ரேட் பண்ணுவேன், அதனால தான் எனக்கு பாடி முழுக்க பெயினாக இருக்கு புழுக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை விட்டு எழுந்துக்கலாங்கிற மாதிரி எழுந்துக்கிட்டான். நம்ம ஜொங்குக்கு நகர விடாத அளவுக்கு க்ரிப்பாக டைட்டாக ஹக் பண்ணபடி பேபி மாமா ரொம்ப டயர்டில் இருக்கேன், அமைதியாக ஸ்லீப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு எழுந்துக்க விட மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி எழுந்துக்க விடாமல் இருந்தான். ஜொங்குக் டேயோட ஹேண்ட்ஸ்லேருந்து எப்படியாவது மூவ் ஆன் ஆகிடலாங்கிற மாதிரி எவ்வளவோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. ஆனால் நம்ம டே ஜொங்குக் கூட இப்போ அவ்வளோ க்ரிப்பாக பிடிச்சபடி மூவ் ஆன் ஆக அளவுக்கு பிடிச்சிருக்காரு. இந்த மாதிரி பிடிச்சிருந்தோம். வேறு வழி இல்லாமல் நம்ம டேயை ஹக் பண்ண அந்த மூமெண்ட்டோடைய நம்ம ஜங்குக்கும் ஸ்லீப் பண்ணுவார். இப்படி ஸ்லீப் பண்ணால் இப்போ அப்படியே டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகி 1 வீக்கு கிட்ட ஃபாஸ்ட் ஆகுது. நம்மகிட்ட எவ்வளவோ ஜங்குக்கிட்ட ரொமான்டிக்காக இருக்கலாம்னு நினச்சாலும் நம்ம ஜங்குக்கு ரொமான்டிக்காக இருக்க கொஞ்சம் கூட அலோவ் பண்ண மாட்டேங்காரு. கொஞ்சமாக ஹக் பண்ணுறது, கிஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி க்ளோஸாக வந்தாலும் அதை டக்குன்னு பிரேக் பண்ணிவிட்டு அந்த பிளேஸ்லேருந்து போகிறாரு. இந்த மாதிரி பண்ணோம். இப்போது நம்ம ஜங்குக்கு தான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணபடியே வெளியே வந்தோம். இப்படி வெளியே வர நம்ம ஜங்குக்கு நம்மகிட்ட ஹக் பண்ணபடி வந்தோம். டேயை லைட்டாக மூவ் ஆன் பண்ணிவிட்டு டவலாக எடுக்கிறாரு. இந்த மாதிரி எடுத்தோம். டே உன்னை இவ்வளோ ஆசையாக ஹக் பண்ண வந்தேன், என்னடா அப்படி பிடிச்சி தள்ளி விட்டு போடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணோம். நேராக நம்ம ஜங்குக் ஹேரை ரப் பண்ணபடியே கீழே இறங்கி வந்து ஃபுட்டை சாப்பிட வர்றாரு. இந்த மாதிரி சாப்பிட வேண்டாம். நம்மகிட்ட அப்படியே நம்ம ஜங்குக்கு ஃபீட் பண்ணி விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீட் பண்ணி விட போகிறாரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட போனால் எனக்கு ஹேண்ட்ஸ் இருக்குது, நான் சாப்பிட்டுக்கிடுவேன், நீ சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னடா இப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ஜங்குக் நான் கொடுக்குற ஃபுட்டு தான் உனக்கு வேண்டானுங்கிற, நீயாவது எனக்கு ஃபீட் பண்ணி விட்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டேன். உனக்கு நான் ஃபீட் பண்ணி விடணுமா, உனக்கு தான் ஹேண்ட்ஸ் இருக்கலாடா, எடுத்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு ஹேரிக்கு சிரிப்பாக வருது. இந்த மாதிரி சிரிக்கிற மூமெண்ட்டை நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு ஹேரியை பார்த்து ஹெவியாக முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைச்சம் ஜொங்கு ஃபுட் எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து போகிறாரு. டைம் ஸ்கிப் ஆகி நைட் ஆகுது. நைட்டு நம்மகிட்டே ஜங்குக்கோட தைஸில் படுத்தபடியும் ஜங்குக்கோட டொமாக்ஸில் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் ஃபிங்கர்ஸ்லாம் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. என்னடா பண்ணுற தள்ளி போடா, ஏன்டா இந்த மாதிரி என்னை பாடாப்படுத்திட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி டே பிடிச்சி அடிக்கலாம் செய்கிறாரு. இந்த மாதிரி அடித்தோம். என்ன பேபி ஃபுட்டை ஃபீட் பண்ண விட மாட்டேங்கிற, ஹக் பண்ணலான்னு வந்தால் ஹக் பண்ண மாட்டேங்கிற, அப்படி பண்ணால் நினைக்கிறேன் இப்படி பண்ணால் நினைக்கிறேன், எதையுமே பண்ண மாட்டேங்க எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். நீ பேசுகிறது எதுவுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நீ முதல்ல எழுந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். முடியவே முடியாது, உன் தைஸை விட்டு நான் எழுந்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட ஜங்குக்கோட தைஸை விட்டு எழுந்துக்க மாட்டேனுங்கிற மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணேன். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ காலேஜில் தான் காட்டுது. காலேஜில் நம்ம ஜங்கு காலேஜ் ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நேராக ஹவுஸ்க்கு கிளம்பி வெளியே வராரு. இன்றைக்கி பாடி கார்ட்ஸ் தான் பிக்கப் பண்ண வந்துருப்பாங்க. இந்த மாதிரி வெளியே வந்தால் ஆல்ரெடி நம்ம தான் 3 மெம்பர்ஸை கில் பண்ணிட்டாங்களா, லீ மட்டும்தானே இருக்கான். அந்த பர்சன்ட்டுக்கு ஜங்குக்கு மேரேஜ் பண்ணது தெரிஞ்சு இன்னுமா ஜங்குக்கு உயிரோட இருக்கானுங்கிற மாதிரியும் தெரிஞ்சு ஜங்குக்கு கில் பண்ணுற மாதிரி அட்டாக் பண்ண வருவான். இந்த மாதிரி அட்டாக் பண்ண வந்தால் ஜங்குக்கை கூட்டிகிட்டு போக வந்த பாடி கார்ட்ஸ் 3 மெம்பர்ஸையும் கில் பண்ணிவிட்டு ஜங்குக்கு அட்டாக் பண்ண வர மூமெண்ட்டை பார்த்து ஜங்குக் பயந்து போய் அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓட ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி ஓட ஆரம்பித்தா நம்ம டேக்கு ஜங்குக் வந்து
ஜங்குக் வந்து கார்கிட்ட போகலை, அதர் பிளேஸ்க்கு மூவ் ஆன் ஆகுறான் அப்படிங்கிறது அவரோட மொபைல் மூலியமாகவே அவர் நோட் பண்ணுறது. இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் ஏதோ ப்ராப்ளமா, இல்லாட்டி அவன் வேற எங்கேயாவது போகிறானா, எதுக்கு காரில் வந்து உட்காந்து ஹவுஸ்க்கு வர்றதுக்கு பதிலாக ஸ்ட்ரீட்டை பார்த்து போயிட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்லேருந்து ஜங்குக் போயிட்டுருக்க பிளேஸ்க்கு கரெக்டாக வந்துட்டுருப்பாரு. இந்த மாதிரி வந்துட்டு இருந்தேன். நம்ம ஜங்குக் அந்த 3 மெம்பர்ஸை ஷூட் பண்ணி கில் பண்ணிட்டாங்களா, அந்த பயத்திலேயே அப்படியே ரன் பண்ணப்படி வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஓடிட்டு இருந்தேன். ஜங்குக்கை விட்டே வைக்கக்கூடாதுங்கிற மாதிரி அந்த 5 மெம்பர்ஸுமே நம்ம ஜங்குக்கை துரத்திக்கிட்டே வராங்க. இந்த மாதிரி துரத்திட்டு வந்தால் கடைசியில் ஒரு முட்டுச்சந்து மாதிரி இருக்குது. அந்த பிளேஸ்க்குள்ள கரெக்டாக நம்ம ஜங்குக்கு வந்து லாக் ஆகுறாரு. லாக் ஆகி அப்படியே திரும்புறாரு. இந்த மாதிரி திரும்பினா 5 மெம்பர்ஸுமே அப்படியே நம்ம ஜங்குக்கை நோட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நீ எங்கேயும் தப்பிச்சு போக முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிவிட்டு அப்படி ஷூட் பண்ணலான்ங்கிற மாதிரி போனோம். அதில் ஒரு பர்சனோட ஹெட்டை பாயிண்ட் பண்ணபடி நம்மகிட்ட ஷூட் பண்ணவும் மற்ற 4 மெம்பர்ஸும் பேக் சைடில் வந்து நிற்கிற டேயை நோட் பண்ணோம். ஜங்குக்கு அப்படியே டேயை பார்த்த உடனே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனோம். நம்ம டேயெல்லாம் கண்டுக்கல, ஜங்குக்கு தான் ஷூட் பண்ணதுக்கு மறுபடியும் ட்ரை பண்ணுறாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணோம். ஜங்குக்கு அப்படியே நம்ம டேயை நோட் பண்ணால் கீழே உட்காரு ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனோம். டே கத்துனதை கேட்டு டக்குன்னு நம்ம ஜங்கு கீழே உட்காண்டோம். நம்ம டே அவர் ஹேண்ட்ஸில் வச்சுருக்க கன்னில் 2 கன்னையுமே யூஸ் பண்ணி ஷூட் பண்ணி அந்த 4 மெம்பர்ஸையும் கில் பண்ணுறாரு. கில் பண்ணிவிட்டு கீழே உட்காந்துருக்க நம்ம ஜங்குக்கு வந்து தூக்கலாங்கிற மாதிரி வந்து ஜங்குக்கு ஃபுல்லாக மயங்கிருப்பாரு. இந்த மாதிரி மயங்கிருக்க ஜங்குக்கு பொறுமையாக அப்படியே நம்ம டே பிராடாஸ்டலே தூக்கினபடி காருக்கு தூக்கிட்டு வர்றாரு. இந்த மாதிரி தூக்கிட்டு வந்துட்டு நேராக ஹவுஸ்க்கு வராரு. இப்போ ஹவுஸில் தான் நம்ம டே டாக்டரை கால் பண்ணி ஹவுஸ்க்கு வர சொல்லியிருப்பாரு. 1 ஹவர் ஆயிடுச்சு, வாட்டர்லாம் தெளித்து பார்த்துட்டு ஆனால் அவன் எழுந்துக்கவே மாட்டாங்கிறான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போ அப்படியே நம்ம டே வந்து ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ்லாம் பிடிச்சி டாக்டர் செக் பண்ணிவிட்டு அப்படியே டேட்டை வந்து இது குட் நியூஸ் தான், உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டாக்டர் அங்கேருந்து போகவும் இதனால தான் இவன் இவ்வளோ நேரம் வாங்கியிருக்கானா, நான் கூட என்னமோ நினச்சி ரொம்ப பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு டே ஜங்குக் பக்கத்துலேயே உட்காந்துருந்துட்டு ஜங்குக் கூட ஹேரை ரப் பண்ணபடியே கூதி கொடுத்துக்கிட்டே உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தேன். ஜங்குக் அப்படியே ஐயை ஓப்பன் பண்ணி டே பக்கத்தில் உட்காந்துருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயை டைட்டாக ஹாக் பண்ணிவிட்டு டேயாங் நீங்கள் பார்த்தீங்களா அந்த பர்சன்ஸ்லாம் என்ன ஷூட் பண்ண வந்துட்டாங்க, உன்னோட எனிமீஸ் எல்லோரும் என்ன கில் பண்ண பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக க்ரை பண்ணி அழுறாரு. இந்த மாதிரி அழுதான் நம்மகிட்டே ஜங்குக்கோட டியர் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஃபோர்கட்லேயே கிஸ் பண்ணிவிட்டு இங்கே பாரு ஜங்கு க்ரை பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லை இப்போவே கொண்டு என்னோட ஹவுஸில் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி அழுறாரு. ஜங்கு கொண்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், இதுதான் உன்னோட ஹவுஸ்ன்னு இருக்கோம்ல, திரும்ப என்னோட ஹவுஸில் கொண்டு விடு, என்ன ஹவுஸில் கொண்டு விடுன்னு இருக்கேன், இன்னொரு டைம் என்னோட ஹவுஸ்ன்னு சொன்னீங்கன்னா உன்னோட ஹவுஸே இங்கே இருக்காது அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனோம். நம்ம ஜங்கு பயந்து போயிட்டே நோட் பண்ணேன். சரி ஒரு கோபத்தில் கட்டிட்டேன், இதுதான் நம்ம ஹவுஸ் ஓகேயா, அப்புறம் இந்த ஸ்வீட் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஸ்வீட் மாதிரி எதையோ கொடுக்குறாரு. என்னங்கிற மாதிரி கேட்டேன். நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, உன் டமக்ஸில் என்னோட பேபி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு நம்மகிட்ட ஜங்குக்கோட டொமக்ஸில் போய் கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணோம். நம்ம ஜங்குக்கு செம்ம ஷாக் ஆகுது. அதுக்குள்ளேயே 1 மந்த் ஃபாஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திங்க் பண்ணி ஷாக்கிங்லேயே மறுபடியும் நோட் பண்ணிவிட்டு நிஜமாலுமா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாம் நீ ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீ இங்கே இரு, உனக்காக நான் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி மேட்டோட ஹேண்ட்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்காக ஃபுட் எடுக்க நம்ம கீழே போகிறாரு. இந்த மாதிரி போயிட்டு ஃபுட்டோட நேராக உள்ளே என்ட்ராகிறாரு. ஜாலியாக என்ட்ராகி நம்ம ஜங்கு கிட்ட வந்துட்டு மாமா உனக்காக ஃபுட் எடுத்து வந்துட்டேன், சாப்பிட்றீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உன்ட்ட எத்தனை டைம்டா சொல்கிறது, நான் உன்னை மாமான்னு கூப்பிட மாட்டேன்ட்டு, நீ எனக்கு மாமாலாம் கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நம்மகிட்ட கொஞ்சம் காண்டாகி ஜங்கு பக்கத்தில் உட்காந்துட்டு ஏன்டா என்னை மாமான்னு கூப்பிட்றதுல உனக்கு என்னடா பிரச்சனை, ஒழுங்கு மரியாதை என்னை மாமான்னு கூப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னேன். என்னையே மிரட்டுறியா நீ அப்படிங்கிற மாதிரி ஜங்கு பேசவும் ஏன் பேபியை நான் மிரட்டுவேனா, மாமான்னு கூப்பிட்டா இவ்வளோ அழகாக இருக்கும், ஒரே ஒரு டைம் என்னை பார்த்து அப்படி கூப்பிடேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கூப்பிடுங்கிற மாதிரி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணேன். இந்த மாதிரி பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறதை தாங்கிக்க முடியாமல் சரிடா மாமா என்னை விட்டு தொலை அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனா ஐயோ
இந்த வேர்டை கேட்டு எவ்வளோ டேஸ் ஆயிடுச்சு தெரியுமா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஒரு மூமெண்ட்டை திங்க் பண்ணுறாரு. இந்த மாரி திங்க் பண்ணா நம்ம ஜங்குக்கும் நம்ம டேயுமே அங்கிள் பசங்க தானே. நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேயை மாமா மாமான்னு தான் கூப்பிடுவாரு. நம்ம டே வந்து அப்போது மாமான்னு கூப்பிட்டா நம்ம ஜங்குக்கு பிடிச்சி திட்டுவார். மாமான்லாம் கூப்பிடாதடா, டேன்னு கூப்பிடு, டேங்கன்னு கூப்பிடுங்கிற மாரி திட்டுனா நம்ம டேக்கு ஏஜ் அதிகம் இருக்கும். ஆனால் நம்ம ஜங்குக்கு ஏஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். 10 இயர்ஸ் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஏஜ் இருக்கும். இந்த மாதிரி இருந்தோம். நம்ம டே இந்த மாதிரி கூப்பிடுறத பார்த்து டே இரிட்டேட்டிங் ஆகி ஜங்குக்கு பிடிச்சி எக்கச்சக்கமாக திட்டி தீர்ப்பாரு. அப்படி திட்டி தீர்த்தாலுமே அதெல்லாம் முடியாது. மாமனை மாமன் தான்டா கூப்பிடணும், அது உனக்கு தெரியாதாடாங்கிற மாரி ஜங்குக்கு அப்படி பேசிகிட்டு இருந்திருப்பாரு. ஜங்குக்கு டெத் ஆகிட்டான்னு தெரிஞ்ச அந்த 5 இயர்ஸில் ஜங்குக்கு தான் பின்னாடியே மாமா 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 மாமான்னு கூப்பிட்டு அலைஞ்ச அந்த மூமெண்ட் தான் டேக்கு ரொம்ப பெயினையும் ரொம்ப ஒரு ஹேட்டான மூமெண்ட்டையும் கொடுத்துருக்கும். அதனால தான் நம்ம ஜங்குக்கிட்ட மாமான்னு கூப்பிடுங்கிற மாரி பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பார். அந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே அப்படியே திங்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்மகிட்ட க்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி க்ரை பண்ணால் ஜங்குக்கு இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு மாமா, ஏன் க்ரை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்குறத பார்த்து நம்மகிட்டே ரொம்ப ஷாக் ஆகி என்னையா மாமான்னு கூப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நீ தானே இப்போ சொன்ன என்னை மாமா மாமான்னு கூப்பிடுன்ட்டு, அதான் கேட்குறேன் என்னாச்சு மாமா, எதுக்காக க்ரை பண்ணுற அப்படிங்கிற மாரி கேட்கவும், நம்மகிட்டே அந்த ஃபுட்டு பிளேட்டை தூர வச்சுட்டு ஜங்குக்கு டைட்டாக ஒர்க் பண்ணி பயங்கரமாக க்ரை பண்ணி அழுறாரு. ஆனால் 5 இயர்ஸாக நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா ஜங்குக், நீ என்னை விட்டுட்டு இந்த வேர்ல்டை விட்டும் போயிட்டியோன்னு நினச்சி நான் ரொம்ப ரொம்ப உடஞ்சி போயிட்டேன் தெரியுமா அப்படிங்கிற மாரி எக்கச்சக்கமாக வர கதறி அழுறாரு. இந்த மாதிரி அழுதா சரி மாமா நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல, ஆனால் பட் நீ க்ரை பண்ணி அழாதானே அப்படிங்கிற மாரி டேயோட முதுகை வர தடவி கொடுக்குறாரு. இந்த மாதிரி தடவி கொடுத்தா டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நம்ம ஜங்குக்கு வந்து டே கூட ரொம்ப நல்லாவே அட்டாச்லாம் ஆக ஆரம்பிச்சிருப்பாரு. டேயும் நம்ம ஜங்குக்கு இப்போ பால்கனியில் தான் உட்காந்துருக்காங்க. பால்கனியில் உட்காந்துருந்தா நம்ம டேயோட லெக்குக்கு நடுவில் தான் நம்ம ஜங்குக்கு உட்காந்துருக்காரு. டேயோட ட்ரெஸ்ஸில் சாஞ்சபடி இந்த மாதிரி உட்காந்துருந்தா நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்கு கிஸ் பண்ண வர்றாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணா அதெல்லாம் கிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தள்ளுறாரு. ஹக் பண்ணலாங்கிற மாதிரி வந்தால் அதெல்லாம் ஹக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹேண்ட்ஸ் எடுத்து விட்றாரு. உன்னை வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட கடுப்புலேயே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுவார். இந்த மாதிரி நோட் பண்ணோம். இப்போ அப்படியே ஒரு 2 டேஸ்க்கு மேலே ஃபாஸ்ட் ஆகுது. 2 டேஸ் கழிச்சு நம்ம டே வந்து ஒர்க்குக்காக வெளியே போகிறாரு. ஜங்குக்கிட்ட சொல்லிவிட்டு நீ சேஃபாக இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஹாரியை நம்ம ஜங்குக்கோட ப்ராடக்ட்டுக்கு பக்கத்துலேயே விட்டுட்டு நம்ம டே வந்து ஒரு ஒர்க்கு விஷயமா வெளியே கிளம்புறாரு. நம்ம டே வந்து லீ இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் தான் இருக்கானுங்கிறத ஹாரி கண்டுபிடிச்சி சொல்லியிருப்பான். அந்த பிளேஸில் லீயை கில் பண்ணதுக்கு தான் அந்த பிளேஸ்க்கு நம்ம டேயும் போயிருப்பார். ஆனால் ஜங்குக்கு உயிரோட தான் இருக்கானுங்கிறது தெரிஞ்ச அடுத்த செகண்ட் லீ அவன் மறைஞ்சிருந்த பிளேஸ்லேருந்து டே இருக்கிற அதே சிட்டிக்கு வந்துருப்பான். இது தெரியாமல் டே லீ இருக்க பிளேஸ்க்கு போயிருப்பார். அந்த பிளேஸ்க்கு போய் லீ அங்கே இல்லை, ஆல்ரெடி இந்த பிளேஸ்லேருந்து போயிட்டானுங்கிறது தெரிஞ்சுட்டு நம்ம டே வந்து நேராக என்ன செய்வார்னா நெக்ஸ்ட்டு ஒரு வேளை ஜங்குக்கு தான் பாயிண்ட் பண்ணுவாங்க. நம்ம ஹாரிட்ட சொல்லிவிட்டு ஜங்குக்கு ரொம்ப சேஃபாக பார்த்துக்க சொல்லணுங்கிற மாதிரி நம்ம ஹாரிக்கு கால் பண்ணி நான் இந்த பிளேஸ்க்கு வந்துட்டேன், நம்ம ஆல்ரெடி இந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் ஆகிட்டானா, கண்டிப்பாக ஜங்குக்கு இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கும், ஜங்குக்கு அட்டாக் பண்ணது அவனாக தான் இருந்தாலும் இருக்கும், அதனால நீ ஜங்குக்கு சேஃபாக பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டேயுமே கரெக்டாக அவரோட சிட்டிக்கு வராரு. கிட்டத்தட்ட 1 வீக்கிட்ட ஃபஸ்ட் ஆகுது. இப்போ 1 வீக் கழித்து நம்ம டே கரெக்டாக ஹவுஸ்க்கு என்ட்ரானோம். ஜங்குக் பெட்டில் உட்காந்துருந்து காலேஜ் ஒர்க்கை பண்ணிகிட்ருக்காரு. சுகா கிட்ட டவுட்லாம் கேட்டு கிளியர் பண்ணபடியே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. மொபைலில் பேசினபடி இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம டே கரெக்டாக ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ராகி வேகமாக பேபி நீ எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே வாராரு பெட்டுக்கிட்ட. இந்த மாதிரி இருந்தால் ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாகி ஜங்குக் தன்னை தான் ஹக் பண்ண வர்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை நோட் பண்ணால் அப்படியே வேகமாக வந்து ஜங்குக்கோட டொமாக்ஸில் வந்து நம்ம டே கிஸ் பண்ணுறாரு. பேபி டேடு உனக்காக நிறைய டாய்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா, உன்னை மாதிரி நிறைய குட்டி குட்டி ஏஞ்சலோட பிக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த ரூம் முழுக்க ஒட்ட போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூம் முழுக்க பேபிஸோட பிக்ஸ் எல்லாம் ஆற்றி ஒட்டுறாரு. ஒட்டிட்டு
ஜங்குக் கிட்ட பேசல. அப்படியே ஜங்குக் பக்கத்துல கீழ ஃப்ளோர்ல உட்காந்தபடி பெட்ல தானே ஜங்குக் உட்காந்துருக்காரு. இவரு ஃப்ளோர்ல உட்காந்தபடி ஜங்குக்கோட டொமேக்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. பேபி கிட்ட பேசுறாராம். இந்த மாதிரி டொமேக்ஸ்ல திரும்ப கிஸ் பண்ணிட்டு, "நீ இதை மாரி க்யூட்டா டாடோட ஹேண்ட்ஸ்க்கு வந்துருன்னு, டாட் உன்னை ரொம்ப சேஃபாக பார்த்துப்பேன்." அப்படி இப்படிங்கிற மாதிரி நிறைய ரொம்ப பேசுறாரு. பேபி கிட்ட பேசுற மாதிரியே ஜங்குக்கோட டொமாஸுக்கு கிஸ் பண்ணி பேசினோம். இந்த மூமெண்ட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா எப்போதுமே ரூம்குள்ள என்ட்ரானா நம்ம ஜங்குக்கை தான் நம்மகிட்ட படாத பாடுபடுத்துவார். ஹக் பண்ண வர, கிஸ் பண்ண வரங்கிற மாதிரி க்ளோஸாக வந்து நம்ம ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்டுருப்பாரு. இப்போ நம்மகிட்ட ப்ரெக்னென்ட் ஆகிட்டான் ஜங்குக்குன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டே பேபிங்கிற மாதிரி பேபியை வச்சே பேசிகிட்டு இருக்க இந்த மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ண சொல்ல ஜங்குக்கு ஒரு மாதிரி பெயினாக ஒரு மாதிரி ஆகுது. இந்த மாதிரி நோட் பண்ணபடி இருந்தேன். "நீ கவலைப்படாத, நீ ரொம்ப டயர்டாக இருப்ப. ஏன்னா உன்னோட மாம் பயங்கரமாக காலேஜ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. உனக்கு எனர்ஜி ஏற்றுற மாதிரி நானே ஹேண்ட்ஸால் மில்க் ஷேக் கேட்டு வரேன்." அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து எழுந்து நேராக போய் மில்க் ஷேக்கை நம்ம ஜங்குக்காக அப்படியே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஒரு மாதிரி டான்ஸ் பண்ணபடியே நடந்து வராரு. பேபி கிட்ட பேசினபடியே நடந்து வராரு. "பேபி பாட்டியா, உனக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் நான் மில்க் ஷேக் வாங்கிட்டு வந்துட்டேன், எடுத்து வந்துட்டேன். இப்போ ஏதோ மாம் கொடுப்பாங்களா, அந்த எனர்ஜி மட்டுமும் உனக்கு உன்னோட பாடியில் சேவ் ஆகுமா?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி பேசிக்கிட்டே ஜங்குக்கிட்ட அந்த மில்க் ஷேக்கை கொடுக்கவும் நம்ம ஜங்குக் அப்படியே பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தோம். "என்ன ஜங்குக், ரொம்ப டயர்டாக இருப்பல்ல, பாரு டைம் ஆயிடுச்சு, இனி ஃபுட்டு வேறு சாப்பிடும்ல, இந்த மில்க் ஷேக்கை குடிச்சிட்டு டயத்துக்கு எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துக்கணும்." அப்படிங்கிற மாதிரி மில்க் ஷேக்கை வேறு ஃபீட் பண்ணி விட்டுட்டு அந்த கிளாஸையும் எடுத்துகிட்டு அப்படியே போய் நம்ம ஜங்குக்கு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால என்ன மாதிரி ஹெல்த்தான ஃபுட்டு சாப்பிடணுமோ அதுதான் மேட்ஸை ரெடி பண்ண சொல்கிறாரு. இந்த மாதிரி ரெடி பண்ண சொன்னோம். ஹாரி இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, "பாஸ் நீங்கள் எப்போ வந்துட்டீங்க?" அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், "நான் ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சுடா. அந்த பிளேஸில் லீ இல்லை, அவன் ஆல்ரெடி அந்த பிளேஸ்லேருந்து கிளம்பிட்டான். கண்டிப்பாக அவன் நம்மளோட சிட்டியில் தான் ஏதோ ஒரு பிளேஸில் இருப்பான். ஜங்குக்கை தான் அட்டாக் பண்ண பார்ப்பான். அதனால நம்ம ஜங்குக்கை தான் நீ ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும். அப்புறம் எல்லா பாடி கார்ட்ஸ்ட்டையும் சொல்லிடு, இந்த ஹவுஸ்குள்ளே எந்த ஒரு நியூ பர்சன்ட்டும் வரக்கூடாதுன்ட்டு. யாராவது நியூ பர்சன்ட் இந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ரானா அந்த பர்சன்ட்டை கொஞ்சம் கூட யோசிக்காமல் கில் பண்ண சொல்லிடு." அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆர்டரை வர போடுறது. இந்த மாதிரி போட்டேன். இப்போ நம்ம ஜங்குக்கான ஃபுட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நேராக ரூமுக்கு போகிறாரு. ஜங்குக்கு ஃபீட் பண்ணி விட்றாரு. ஜங்குக்கு ஃபுட்டை சாப்பிட்டுட்டுல என்ன அந்த மெடிசனை போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி மெடிசனையும் கொடுக்குறாரு. மெடிசன் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு பொறுமையாக நம்ம ஜங்குக்கு டைம் மூவ் ஆன் ஆகுனதுனால ஸ்லீப் பண்ண வைக்கிறாரு. பெட்டில் பொறுமையாக படுக்க வச்சுட்டு பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ண படி ஜங்குக் பக்கத்துலேயே அப்படியே பெட்டில் படுத்து ஸ்லீப் பண்ணுறாரு. இந்தமாதிரி ஸ்லீப் பண்ணால் ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு நம்ம ஜங்குக் ஸ்லீப்லாம் பண்ணியிருக்க மாட்டார். சும்மா ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பார். 2 ஹவர்ஸ் கழிச்சு அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பக்கத்தில் படுத்திருக்க டேயோட ஃபேஸை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி டேயோட ஃபேஸை நோட் பண்ண நம்ம ஜங்குக் பக்கத்தில் தான் படுத்திருக்காரு. ஜங்குக்கோட ஃபேஸை பார்த்தபடி தான் படுத்திருக்காரு. இப்படி படுத்திருந்தா நம்ம ஜங்குக் அப்படியே டேயோட ஹேண்ட்ஸை நோட் பண்ண எப்போதுமே நம்ம ஜங்குக்கை ஹக் பண்ணபடி ஸ்லீப் பண்ண ஜங்குக்கோட ஜெஸ்ஸுக்கிட்ட அப்படி ஹோல்ட் பண்ணபடி அந்த டொமாஸ் கிட்ட அப்படி கவர் பண்ணபடி தான் பிடிச்சிருப்பாரு. அந்த மாதிரி பிடிச்சி பேக் ஹக் பண்ணபடி தான் நம்ம ஜங்குக்கை ஹக் பண்ணி ஸ்லீப் பண்ணுவார். இல்லை ஃப்ரெண்ட்ஸோட அப்படி தான் ஹக் பண்ணி ஸ்லீப் பண்ணுவார். ஆனால் இப்போ நம்ம டேயோட ஹேண்ட்ஸ் ஜெஸ்ஸுக்கிட்டையோ டொமாஸ் கிட்டையோ இல்லை, அது கரெக்டாக டொமாஸ் கீழே பேபிஸ்லாம் இருக்கும்ல அந்த பிளேஸில் பேபியை டச் பண்ணபடி ஜங்குக்கோட டொமாக்ஸில் ஹேண்ட்ஸ் வச்சபடி ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி நம்ம ஸ்லீப் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஹிப்பில் ஹேண்ட்ஸ் இருக்க இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல நம்ம ஜங்குக்கு ஐஸில் டீரியே வந்துருச்சு. இப்படி கொஞ்சம் க்ரை பண்ணபடி அமைதியாக ஸ்லீப் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்ம தான் ஆல்ரெடி எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவர் மாஃபியா ஒர்க்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி ரெடி பண்ண ஜங்குக் அப்படி எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆக போகிறாரு. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணியபடியே வெளியே வர சொல்ல அந்த ஒரு குழப்பம் இருக்கும்ல, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கார்ல, டேக்கு தாமல் இப்போ ஃபீலிங்ஸ் இல்லை, ஃபுல்லாக பேபின்னு பேபி பற்றியே திங்க் பண்ணுறாரு. அப்படிங்கிற மாதிரி அதையே திங்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக மேட்டில் மிதிக்க சொல்ல அது கொஞ்சம் ஸ்லிப் ஆகி ஜங்கு கீழே விழ போவார். இந்த மாதிரி விழ போகிற ஜங்குக்கை நம்ம கிரிப்பாக பிடிச்சிட்டு, "உனக்கு அறிவில்லை ஜங்குக், எப்போதுமே விளையாட்டுத்தனமாக தான் ப்ளே பண்ணி விளையாடுவியா? கேர்லெஸ்ஸாக இருக்கிற, இந்த அளவுக்கா கேர்லெஸ்ஸாக இருப்ப? டொமேக்ஸில் பேபி இருக்குது, பேபிக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன்? இப்படியா இருப்ப?" அப்படிங்கிற மாதிரி கோவமாக வர திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா நம்ம ஜங்குக் கதறி அழ ஆரம்பிச்சிடுவார். இந்த மாதிரி க்ரை பண்ணி அழுறத பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி, "என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி க்ரை பண்ணுற?
ஆ என்னாச்சு? சரி, சரி. நான் உன்ன கோவமா திட்டிட்டேனா என்ன? அதுக்கா க்ரை பண்ற? நீ கேர்லெஸ்ஸா வந்தல்ல அதனால தானே திட்டுனேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம ஜங்குக் ஜங்குக்க டைட்டா நம்மட்டே ஹக் பண்றாரு. இந்த மாரி ஹக் பண்ணா, "ஓ மாமா நீ ரொம்ப மோசமான மாமாவா இருக்க. இப்பல்லாம் இந்த ஜங்குக் மேல உனக்கு லவ்வே இல்ல." அப்படிங்கிற மாரி அழுறாரு. இந்த மாரி அழுதா, என்ன சொல்றோம் அப்படிங்கிற மாரி நம்மட்டே திங்க் பண்ணோம். ஏன்னா நம்ம ஜங்குக் கிட்ட எவ்வளவோ நம்மட்டே க்ளோஸா ஹக் பண்ண வருது, கிஸ் பண்ண வராரு. அப்படி கொஞ்சம் ரொமான்டிக்கா ப்ளே பண்ற மாதிரி எல்லா மொமெண்ட்டுமே பண்ணியிருப்பாரு. இப்போ ப்ரெக்னென்ட் ஆயிட்டானதோட அவரோட கவனம் முழுக்க பேபி மேல தான் இருக்குது. நம்ம மேலலாம் இல்ல. நம்மள திங்க் பண்ண மாட்டேக்காரு அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டு பயங்கரமா கதறி கதறி அழுறாரு. "நீ ரொம்ப மோசமான மாமாவா இருக்க. பேபி வந்தோடனே என்ன நீ மறந்துட்ட. என் மேல நீ இப்போ உனக்கு லவ்வே இல்ல. பேபி வந்தோடனே இந்த ஜங்குக்க நீ மறந்துட்ட மாமா." அப்படிங்கிற மாரி கதறி கதறி அழுதா ஜங்குக்கோட ஃபேஸை கட் பண்ணிட்டு, "என்ன மாதிரி பேசுற ஜங்குக்? எதுக்கு இந்த மாதிரி பேசுற? ஆமா நேத்து நீ ஒர்க்க முடிச்சு வந்தல 1 வீக் கழிச்சு தான் நீ மேன்ஷனுக்குள்ள என்ட்ரு ஆன. ஆனா என்ட்ரு ஆனோடனே ஜங்குக்கு நீ எப்படி இருக்க? என்ன சாப்பிட்ற? சாப்பிட்டுட்டியா? காலேஜ் ஒர்க் பண்ணுறியா? உனக்காக நான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த கிஃப்ட் வேணா நீ வச்சுக்கிறியா?" அப்படிங்கிற மாரி எதையாவது என்கிட்ட நீ கேட்டியா? ஆனா நீ வந்த உடனே டொமக்ஸில் வந்து கிஸ் பண்ணிட்டு, "பேபி நீ எப்படி இருக்க? உனக்காக டாய் வாங்கிட்டு வந்திருக்கேன். நிறைய குட்டி குட்டி சில்ட்ரன்ஸோட பிக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். வால் முழுக்க ஒட்ட போகிறேன்னு சொல்லிட்டு நீ பேபி கிட்ட தானே பேசின. பாத்தியா பாத்தியா பேபின்னு வந்ததோட என்ன மறந்துட்ட பாத்தியா நீ?" அப்படிங்கிற மாதிரி அழுறாரு. இந்த மாதிரி அழுததை பார்த்து நம்ம டேக்கு சிரிப்பு வருது. இந்த மாதிரி சிரித்தோம். "இதுக்கு தான் க்ரை பண்ணி அழுதியா?" "ஆமாம், நீ என்ன மறந்துட்ட. இந்த ஜங்குக்கு உனக்கு வேண்டாமலுக்கு. பேபி வந்த உடனே என் மேலே இருக்க லவ் குறைஞ்சி போச்சு. பேபி மேலே தான் லவ் வச்சுருக்க. இனி பேபி ஹேண்ட்ஸுக்கு வந்ததுக்கப்புறம் என்னை நீ கண்டுக்க கூட மாட்ட." அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனா நம்ம ஜங்குக்கு அப்படி பிராட் ஸ்டைலில் தூக்கினபடி பெட்டில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஜங்குக்கோட நெக்கில் வந்து ஒரு செயினை வேர் பண்ணி விட்றாரு. "இது நான் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். எங்கே நான் இந்த செயினை கொடுத்தா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் கொண்டு போங்கிற மாதிரி எப்போதும் ரிஜெக்ட் பண்ணிடுவியோன்னு நினச்சிட்டு தான் நான் அதை உங்ககிட்ட சொல்லவே இல்லை. இங்கே பாரு ஜங்குக், பேபி இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் இந்த பேபியோட எனக்கு நீ தான் எல்லாத்துலேயுமே இம்பார்ட்டன்ட் ஜங்குக். எல்லாத்துலேயுமே இந்த டேக்கு இம்பார்ட்டன்ட் நீ மட்டும்தான்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட ஃபோர்கெட்லேயே கிஸ் பண்ணா, "நிஜமாலுமா மாமா? நிஜமாலுமா? கண்டிப்பாக என் மேலே இருக்கிற லவ் உனக்கு குறையவே குறையாதுல்ல. ஆனால் நீ என்னெல்லாமோ ஸ்டோரி சொல்கிற, அது எதுவுமே எனக்கு ஞாபகமே இல்லை. நான் எவ்வளவோ திங்க் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் எனக்கு எந்த ஒரு மெமரியுமே ஞாபகம் இல்லை. எதுவுமே எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. அதனால என் மேலே இருக்க லவ்லாம் உனக்கு குறைஞ்சிடாதுல்ல மாமா? என் மேலே மொதல் காட்டின லவ்வை அப்படியே தானே வச்சுருப்பேன். நான் டெத் ஆகிற வரைக்கும் அதே மாரி தானே மாமா என் மேலே லவ்வை காட்டுவேன்." அப்படிங்கிற மாதிரி பேசவும் இந்த மாதிரி டெத் ஆகிற வரைக்கும்ங்கிற வார்த்தையை கேட்டு ஜங்குக்கோட மவுத்தை அப்படியே நம்மகிட்டே க்ளோஸ் பண்ணிவிட்டு, "இங்கே பாரு ஜங்குக், அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாத. அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். இங்கே பாரு, ஏற்கனவே 5 இயர்ஸாக நான் உன்னை இழந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். அந்த வேர்டை என்கிட்ட சொல்லாத. நான் டெத் ஆகி இந்த வேர்ல்டை விட்டு அழிஞ்சு போனாலும் உன் மேலே வச்சுருக்க லவ் கொஞ்சம் கூட குறையவே குறையாது." அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணோம். நம்ம ஜங்குக்கு அப்படியே க்ரை பண்ணி அழுறாரு. "நிஜமாலுமே என் மேலே நீ நிறைய லவ் வச்சுருப்பியா?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி அழுதா டீயரை மொத்தத்தையும் வெயிட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, "ரொம்ப ரொம்ப லவ் உன் மேலே மட்டும்தான் வச்சுருப்பேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கு நம்மகிட்டயே கொண்டு காலேஜில் விடுறாரு. காலேஜிலேருந்து பிக் பண்ணி ஹவுஸ்க்கும் கூப்பிட்டு வர்றாரு. இந்த மாதிரி கூப்பிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த் கிட்ட ஃபாஸ்ட் ஆகுது. இந்த மாதிரி 3 மந்த் கிட்ட ஃபாஸ்ட் ஆனோம். இப்போ நம்ம டேக் வந்து ஒரு மாஃபியா ஒர்க் நைட்டு 12:00 போல் கால் வருது. இந்த காலை அட்டன் பண்ணால் பக்கத்தில் ஜங்குக் டேயோட ஆப்ஸில் தான் ஹெட்டை வச்சபடி ஸ்லீப் பண்ணிகிட்ருப்பாரு. மொபைல் ரிங் ஆகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு எழுப்பாமலே கஷ்டப்பட்டு டேபிளில் இருக்க மொபைலை எடுக்கிறாரு. எடுத்துட்டு அந்த காலை பிக் பண்ணிவிட்டு, "ஹலோ
அப்படிங்கிற மாதிரி பேசினா ஆப்போசிட்டில் இருக்க பர்சன்ஸ் வந்து நீங்கள் எங்களுக்கு ட்ரக் தரேன்னீங்களே, எங்களுக்கு இந்த டயத்தில் ட்ரக் வேணும், இப்போவே உங்கள் ட்ரக்ஸை எங்கள் ப்ளேஸ்க்கு அனுப்புங்க அப்படிங்கிற மாரி சொல்லவும், நைட்டு 12:00 ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி சொன்னால், இந்த டைம் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. இந்த மாரி சொன்னேன். சரி நான் அந்த ப்ளேஸ்க்கு வந்து ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் ப்ளேஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணுறேன். பாடி கார்ட்ஸ் எல்லாருமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டுருப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு, காலை கட் பண்ணிவிட்டு பாய்ஸஸ் கிட்ட பாடி கார்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட கால் பண்ணி ஒரு 3 ட்ரக்கை ரெடி பண்ணுங்கள். ட்ரக்ஸ் முழுக்க ட்ரக்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு, அவர் மாஃபியா ஒர்க் விஷயமா எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ண சொல்கிறாரு. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண சொல்லிவிட்டு, பக்கத்தில் இப்படி ஜங்குக்கிட்டயே ஹக் பண்ணபடி ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கு. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, நம்ம ஜங்குக்கோட ஃபோர்கெட்டில் சாஃப்டாக கிஸ் பண்ணிவிட்டு, பொறுமையாக நம்ம ஜங்குக்கை பெட்டில் படுக்க வச்சுட்டு, அப்படியே நம்மள்ட்டே வந்து மாஃபியா ஒர்க்குக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவார்ல, அந்த மாதிரி மாஃபியா ஒர்க்குக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு, அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போகிறாரு. இந்த மாதிரி வெளியே போனால், நம்மள்ட்டே வெளியே போனவர் அப்புறம் என்ன திங்க் பண்ணாரோ தெரில, திரும்பவும் வந்து நம்மட்டே அப்படியே திரும்பி வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி எதுவும் எழுதுறாரு. எழுதி அப்படியே கரெக்டாக ஜங்குக் பக்கத்தில் இப்போ மொபைல் வச்சுருப்பார்ல ஒரு டேபிள், அந்த டேபிள்லேயே வச்சுட்டு ஜங்குக்கோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக ஜங்குக்கு கவர் பண்ணி விட்டுட்டு, ஜங்குக் அங்கிட்டும் இங்கிட்டும் மூவ் ஆன் ஆகாத அளவுக்கு பில்லோஸை அடுக்கி வச்சுட்டு, நம்மகிட்ட நேராக மாஃபியா ஒர்க் பார்க்குற ப்ளேஸ்க்கு கிளம்புறாரு. இந்த மாதிரி கிளம்புனா அந்த ப்ளேஸில் கரெக்டாக நம்மகிட்ட சொன்ன மாதிரி ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருப்பாங்க. இந்த ப்ளேஸ்லேருந்து மூவ் ஆன் ஆக்குங்கங்கிற மாதிரி இப்போ ஒரு ஆப்போசிட் பர்சன் நம்மகிட்ட பேசியிருப்பாங்களா, அந்த பர்சன் இருக்கிற ப்ளேஸ்க்கு அனுப்புவாங்க. அந்த மாதிரி அனுப்புனா டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங்கே இருக்கும். இன்னுமே நம்மகிட்ட வந்து மாஃபியா ஒர்க் பார்க்குற ப்ளேஸ்லேருந்து ஹவுஸ்க்கு வந்திருக்க மாட்டார். நம்ம ஜங்குக் மார்னிங்கே எழுந்து அப்படியே பெட்டில் உட்காந்தபடியே எழுதி வச்சுருக்க அந்த நோட்ஸ் எடுத்து ரீட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ரீட் பண்ணேன், எனக்கு ஒர்க்கு வந்துருச்சு பேபி, ஓகேயா, நீ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஃபுட்டெல்லாம் நார்மலாக எடுத்துகிட்டு காலேஜுக்கு போயிரு அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுட்டு போயிருந்துருப்பாரு. அதை நோட் பண்ணிவிட்டு டேட்டை செக் பண்ணி பார்த்தா இன்றைக்கி நம்ம ஜங்குக்கு வந்து செக்கப் போகிற டேட்டு. அதை நோட் பண்ணிவிட்டு இன்றைக்கி டே கூட செக்கப்புக்கு போகலான்னு ரொம்ப ஆசைப்பட்டேனே, ஆனால் பட்டுட்டே வரலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நம்ம ஜங்குக்கு செக்கப் பண்ணதுக்காக 3 மந்த் பேபி இப்போ நம்ம ஜங்குக்கு டொமக்கில் இருக்குது. செக்கப்புக்காக நம்ம ஜங்குக்கு ஃப்ரெஷ்அப் ஆகி ரெடியாகி ஹாரி கூட நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போனோம். ஹாரி கால் பண்ணி டேட்டா இந்த மாதிரி ஜங்குக் செக்கப்புக்கு வந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்மகிட்ட சரி ஓகே நீ அவனை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு காலை கட் பண்ணால் இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் செக்கப் பண்ணுற ப்ளேஸில் பேஷண்ட்ஸ் எல்லோரும் உட்காந்துருப்பாங்களா, அந்த ப்ளேஸில் எக்கச்சக்க பர்சன்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பர்சன்ஸ்லாம் வந்திருக்காங்க. அவங்க பேர் கூட வந்திருக்காங்க, ஹஸ்பண்ட் கூட வந்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து 2 பேருமே கப்பிள்ஸாக ஜாலியாக பேசிக்கிட்டு பேபிஸை பற்றி பேசிக்கிட்டு கப்பிள்ஸாக இருக்கிற இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் மட்டும் சிங்கிளாக இருக்கிற அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணுறாரு. இப்போ நம்ம பக்கத்துலேருந்து எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், என் கூட இங்கே வந்து செக்கப் பண்ண வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், எல்லாருமே அவங்கவுங்க ஹஸ்பண்ட் கூட வந்துருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மூமெண்ட்டையே அப்படியே நோட் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ ஜங்குக் உட்காந்துருப்பார்ல, அதுக்கு பக்கத்து சேர் மாதிரி தானே இருக்கும் அங்கே எல்லாம் உட்காந்துருக்க ப்ளேஸில், அதில் வந்து ஒரு பர்சன்ட் உட்காருதாரு. இந்த மாதிரி உட்காந்தோம். ஜங்குக்கு அப்படியே திரும்பி அது யாருடா நீ ஏன் பக்கத்தில் வந்து உட்காருதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா நம்ம தான் அவரோட ஃபேஸை மட்டும் கவர் பண்ணபடி மாஸ்க் கவர், ஏன்னா அவர் வந்து ஒரு மாஃபியாங்கிறதுனால அவரோட லுக் எல்லாருக்குமே தெரியுங்கிறதுனால இந்த மாதிரி மாஸ்க்கை மட்டும் கவர் பண்ணபடி நம்ம ஜங்குக் பக்கத்தில் வந்து உட்காரவும் டேயை பார்த்து அடுத்த செகண்ட் மாமா நீயாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே எழுந்துக்க போகிறாரு. இந்த மாதிரி எழுந்துக்க போனால் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை நம்மகிட்டே பிடிச்சிட்டு என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், மாமா இது உண்மையிலே நீயாடா, இது நீயாடா, எனக்காக செக்கப் பண்ணதுக்கு நீ இந்த ப்ளேஸ்க்கு வந்துருக்கே என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், சாரி பேபி எனக்கு மறந்து போச்சு டேட்டு, ஒர்க்கு வேறையா, அதான் நான் வர முடியாமல் போயிடுச்சு, இப்போ தான் நான் பக்கத்தில் வந்துட்டோம்ல, ஏன் சேட் ஆகுற, எங்கேயுமே உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். நம்ம ஜங்குக்கோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணால் ஜங்குக்கு அப்படியே டீரியாக வருது. ஏன் என்னாச்சு, அதான் நான் வந்துட்டோம்ல, நான் வராமல் இருந்தால் தானே பெயின் ஆகி க்ரை பண்ணுவேன்னு நினச்சேன், வந்தாலும் ஏன் க்ரை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், மாமா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா, நீ வர மாட்டியோன்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணேன் தெரியுமா, ஆனால் நீ வந்துட்டல அப்போ என்னை பற்றி தான் திங்க் பண்ணிட்டு இருந்தியா நீ அப்படிங்கிற மாதிரி பேசினேன். ஜங்குக்கு இப்போ கூப்பிட்றாங்க, இந்த மாதிரி கூப்பிட்டா வா உன்னை தான் டாக்டர் கூப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு நேராக அந்த ரூம்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு. செக்கப் பண்ணுறாங்க. நம்ம கிட்ட வந்து டாக்டர் என்னெல்லாமோ நிறைய சொல்கிறாரு. இந்த மாதிரி எல்லாத்தையுமே கேட்டுட்டு மெடிசன்லாம் வாங்கிட்டு ஜங்குக்கு சேஃபாகவே ஹவுஸில் கொண்டு வந்து விட்றாரு. இந்த மாதிரி விட்டேன். ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பி,
டேய் தான் கூட எப்படிலாம் இருக்கணும், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட எந்தெந்த டயத்தில் எப்படி எப்படி கேர் காட்டணுமோ அந்த கேர் லவ் எல்லாத்தையுமே டேய் சொல்லாமலே காட்டுற இந்த மூமெண்ட்டை பற்றி நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பி ஆகுது. அப்படியே டேஸஸ் மூவ் ஆன் ஆகுது. இந்த மாதிரி மூவ் ஆன் ஆனால் இப்போ 5th மந்த் பேபி நம்ம ஜங்குக்கோட டொமக்ஸில் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி 5th மந்த் பேபி டொமக்ஸில் இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ஹாரி தான் நம்ம சுகாவோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன சொல்கிற, ஆமாம் பேபி உங்களுக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு குட்டியாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு வைங்க அப்படிங்கிற மாதிரி ஹாரி சொல்கிறாரு. ஏன்னா இதை நம்ம ஜங்குக்கு தான் ஹாரி கிட்ட சொல்லியிருப்பாரு, சுகாவையும் சுகாவோட பேரண்ட்ஸையும் பார்க்கணும், அவங்களும் இங்கே வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்னா எல்லாருமே வருவாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி நம்ம ஹாரி கிட்ட சொல்லி டேட்டா சொல்லுவார். இந்த மாதிரி சொன்னோம் டேயுமே சரி நம்மளும் ஒரு ஃபங்க்ஷன் வச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 5th மந்த் பேபி எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரோட ரிலேட்டிவ்ஸ் கசின் மெம்பர்ஸ் அப்படி எல்லார்ட்டையுமே ஒரு சின்ன ஃபங்க்ஷனுங்கிற மாதிரி ஹவுஸ்க்கு வர வைக்கிறாரு. இந்த மாதிரி ஹவுஸ்க்கு வர வச்சோம். அதே ஃபங்க்ஷன் ஹாலுக்குள்ளே லீ என்ட்ராகிறான். லீ அவனோட லுக்கை மட்டும் சேஞ்ச் பண்ணபடி ஜங்குக்கு கில் பண்ணதுக்கு அந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகிறான். இந்த மாதிரி என்ட்ரானா ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாகி சுகாவை நோட் பண்ணிவிட்டு டைட்டாக ஹக் பண்ணோம். ஜிமின் அந்த பிளேஸில் வந்துட்டு பற்றிய அவன் பிரதர் மேரேஜ் பண்ணால் 5th மந்த்துக்குள்ளே பற்றியா பேபி டொமக்ஸில் இருக்குது, நான் மேரேஜ் பண்ணிக்கணுங்கிறேன், நீ மேரேஜ் பண்ணிக்க அலோவ் பண்ண மாட்டேங்கிறிய சுகா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் நான் சுகாவை திட்டுனேன். அதுக்கெலாம் இன்னும் நான் ஸ்டடி என் பண்ண முடிச்சதுக்கப்புறம் தான் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி சுகா ஜிமினாவை பார்த்து திட்டுறாரு. இந்தமாதிரி திட்டுனா பாரு இப்படி பேசுகிறதுக்கே ஒரு நாள் இப்படி ஜங்குக்கு தூக்கிட்டு போனோன்னா அதேமாரி ஒன்றை நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி யூமின் 2 பேருமே ஃபைட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கரெக்டாக ஒரு பர்சன்ட் நம்ம சுகா ஜிமினா ஜங்குக்கு ட்ரிங்க் எடுத்துகிட்டு வருவான். அந்த மாதிரி எடுத்துகிட்டு வர அந்த கிளாஸ்க்கெல்லாம் லீ ஏதோ ஒரு மெடிசன் மாதிரி என்னத்தையும் கலந்து அதை கரெக்டாக கொண்டு வருவான். அந்த கிளாஸை கொண்டு வர அந்த செகண்டில் அதை லைட்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சுருவான். கொண்டு போகிற பர்சன்டோட பிளேட்லேருந்து இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அவன் எடுத்த கிளாஸை ஸ்கிப் பண்ணி குடித்தபடி, உன்னை அழிச்சிட்டேன்னு நினச்சேன்டா, ஆனால் நீ உயிரோடு இருப்ப, மேரேஜ் ஆகி ஓன் டொமக்ஸில் பேபி இருக்குன்ட்டு கொஞ்சம் கூட யோசிக்கலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லீ இந்த மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணால் அந்த ட்ரிங்க் கிளாஸோட கரெக்டாக நம்ம யூமின் ஜங்குக்கிட்ட நிற்குது. யூமின் ஜங்குக்கு நம்ம எல்லாருமே அவங்கவுங்க கிளாஸ் எடுக்கிறாங்க. மெடிசன் கலந்த கிளாஸு தான் நம்ம ஜங்குக்கு எடுப்பார் கரெக்டாக. இந்த மாதிரி எடுத்தால் எல்லாருமே ஸ்கிப் பண்ணி குடிக்க போனால் நம்ம ஜங்குக்கு அப்படி ஸ்கிப் பண்ணி குடிக்க போகிற அந்த செகண்டுக்கு கரெக்டாக நம்ம ஜங்குக்காக ஆசையாக நம்மகிட்ட ஒரு பப்பி வாங்கி கொடுத்துருப்பாரு. அந்த பப்பி கரெக்டாக நம்ம ஜங்குக்கோட ஃபீட்டை அப்படி ஒரு மாதிரி கவ்வுது. இந்த ஃபேண்டெல்லாம் பிடிச்சி இழுக்கும்ல அந்த மாதிரி ஒரு மாதிரி பிடிச்சி இழுக்குது. இந்த மாதிரி இழுத்தேன். என்னாச்சு பப்பி உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு குனிய முடியாமல் லைட்டாக குனிஞ்சா அது கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் ஆகி அந்த ட்ரிங்க் மொத்தமாக அப்படியே ஃப்ளோரில் கொட்டுது. இந்த மாதிரி கொட்டுனா அந்த ட்ரிங்கை வேகமாக அந்த பப்பி அந்த டாக் அதோட டங்கால நக்கி குடிக்கும். இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டு ஐயையோ அது ஒன்றும் மில்க் இல்லை அது ட்ரிங்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு டக்குன்னு அந்த பப்பியை தூக்குறாரு. இந்த மாதிரி தூக்கிட்டு என்ன பண்ணிட்ட, மில்க்குக்கும் ட்ரிங்க்குக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதா, இந்த டேய் மாதிரி தான் டேயோட டாக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு டாகுக்கிட்ட என்னெல்லாமோ பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பேட் பிஹேவியர், உனக்காக நான் மில்க் கேட்டு வர சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பப்பிக்கிட்ட இப்படி பேசிகிட்டே இருந்தால் அதுதான் பாய்சன் கலந்த அந்த ட்ரிங்கை டங்கால நக்கி குடிச்சிருச்சுல, அதனால அது ஒரு மாதிரி பாய்சனோட அட்டாக்காலோ அதோட முகத்துலலாம் ஒரு மாதிரி முறையாக அப்படியே டெத் ஆகிற பொசிஷனுக்கு போகுது. இதை பார்த்து நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகி பப்பி உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ட்ரை பண்ணால் பக்கத்தில் இருக்கிற சுகாவும் ஜிமினாவுமே இந்த மூமெண்ட்டை பார்த்து ஷாக் ஆனோம். கீழே ரிலேட்டிவ்ஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருந்த நம்ம டேயுமே என்னாச்சு ஜங்குக்கு ஏமா க்ரை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே நேராக ஜங்குக்கிட்ட இந்த மாதிரி பப்பியோட மவுத்து முழுக்க ஒரு மாதிரி நிறைய பாய்சன் அட்டாக்கில் டெத்தான மூமெண்ட்டை பார்த்து ஷாக் ஆகி இங்கே என்ன நடந்துட்டுருக்கு ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எனக்கு தெரில மாமா, எனக்கு தெரில, நான் ட்ரிங்க் தான் பண்ண போனேன் கிளாஸ் ஸ்லீப் ஆகி கீழே விழுந்துச்சு, அதுதான் பப்பி ஸ்கிப் பண்ணி குடித்தான், ஆனால் இப்போ என்னென்னா இப்படி ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மாமா,
பப்பிக்கு எதுவும் ஆகலைல, பப்பிக்கு எதுவும் ஆகலைல அப்படிங்கிற மாரி சொல்லாரு. டெத் ஆனா பப்பிய ஆன்சரை வச்சுட்டு பப்பிக்கு எதுவும் ஆகலைல, பப்பிக்கு எதுவும் ஆகலைலங்கிற மாரி சொல்கிறத கேட்டு பப்பிக்கு ஒன்றுமே ஆகலை அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஹாரியை நோட் பண்ணி இந்த டாக் அங்கேருந்து கொண்டு போ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு யார் ஜங்குக்கு பாய்சனை கலந்து கொடுத்தது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நோட் பண்ணி அங்கே இருக்க எல்லா பர்சன்ஸையுமே நம்மகிட்டே நோட் பண்ணுறது இந்த மாதிரி நோட் பண்ணோம். இந்த மாதிரி பாய்சனை கொடுத்து ஜங்குக்கு மிஸ் ஆகிட்டான், அதை இந்த டாகை ஸ்கிப் பண்ணி குடித்து டெத் ஆகிட்டேங்கிற மாரி லீ ரொம்ப அப்செட் ஆகி இந்த டைம் நம்ம ஜங்குக்கை விட்டுறக்கூடாது, கீல் பண்ணணுங்கிற மாதிரி கன் ஷூட் பண்ண போவான். இந்த மாதிரி கன் ஷூட் பண்ண போகிற மூமெண்டம் பீப்புள்ஸ்குள்ளே ஏதாவது எனிமிஸ் இருக்காங்களாங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு லீயை கண்டுபிடிக்கிறாரு. லீயோட லுக்கு தெரியாட்டாலுமே 1% நம்ம ஜங்குக்கு அட்டாக் பண்ணுற அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஹாரி அங்கே டாகை கொண்டு போய் வெளியே வச்சுட்டு வந்து நம்ம ஹாரியை நோட் பண்ணி அந்த பர்சன்ட்டை லாக் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹாரி கரெக்டாக லீ இந்த மாதிரி கன்னை பாயிண்ட் பண்ணபடி பிடிச்சிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு லீயை வந்து அப்படியே அவரை பிடிச்சா நம்ம மாட்டிக்கிட்டோங்கிற மாதிரி திங்க் பண்ணி ஹாரியை அட்டாக் பண்ணிவிட்டு அந்த பிளேஸ்லேருந்து லீ தப்பிச்சு ஓடிடுவான். அந்த மாதிரி ஓடுனா டேக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு அதுதான் லீங்கிற மாதிரி தெரிஞ்சு பாடி கார்ட்ஸை லீயை பிடிங்கங்கிற மாதிரி சொல்லிட்டே அங்கேருந்து அனுப்புகிறாரு. இந்த மாதிரி அனுப்புனோம் லீ போகிற பிளேஸை ஃபாலோ பண்ணபடி தான் பாடி கார்ட்ஸும் போயிட்டுருப்பாங்க. இந்த மாதிரி போயிட்டுருந்தோம். நம்ம ஜங்குக்கு தான் நம்ம டேயை ஹக் பண்ணிவிட்டு மாமா இங்கே என்ன நடக்குது மாமா, அங்கே என்ன நடக்குது மாமா, ஃபங்க்ஷன் தானே மாமா சொன்னேன், ஏன் மாமா இப்படிலாம் நடக்குது, எதுக்கு அங்கே மாமா டாகுக்கு பாய்சன் கொடுத்தாங்க, டாகை போய் நீ திரும்ப வராதா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதறி கதறி அழுறாரு. இந்த மாதிரி அழுதா சரி விடு ஜங்குக் விடு, ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பொறுமையாக நம்ம ஜங்குக்கு அவரோட ரூமில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு நம்ம ஜங்குக்கு எவ்வளவோ கம்ஃபர்ட் பண்ணுறாரு. இருந்தாலுமே இது ஒரு ஹாப்பியான மூமெண்ட். ஜங்குக்கும் டேக்கும் பேபி போத் ஆக போகுதுங்கிறத ஒரு ஃபங்க்ஷனாக எடுத்தானே பண்ணாங்க. அது இப்படி ஒரு மாதிரி பெயினான மூமெண்ட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி அதை நினச்சி க்ரை பண்ணி அழுதம். நம்ம ஜங்குக்கிட்ட இல்லாமல் பேசி கம்ஃபர்ட் பண்ணபடி ஜங்குக்கு ஸ்லீப் பண்ண வச்சுருவாரு. ஸ்லீப் பண்ண விட்டுட்டு ஜங்குக் பக்கத்துலேயே நம்மகிட்டே கோவமாக உட்காந்துருந்தான். நம்ம லீ சைடை தான் காட்டுது. இந்த மாதிரி லீ வந்து அவன் காரை ட்ரை பண்ணபடியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்க பாடி கார்ட்ஸை ஏம் பண்ணி ஷூட் பண்ணுவான். இந்த மாதிரி ஷூட் பண்ணான். பாடி கார்ட்ஸுமே லீ எப்படியாவது பிடிச்சே ஆகணுங்கிற மாதிரி ஹாரி கூட ஒரு 10 பாடி கார்ட்ஸ் வந்திருப்பாங்க. 2 காரில் வந்திருப்பாங்க. அவங்களுமே கன் ஷூட் பண்ணபடி லீ எப்படியாவது பிடிக்கலாங்கிற மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணான். லீ வந்துட்டுருக்க காரை இன்னொரு கார் வேகமாக வந்து இடித்து வீசுது. அது ஒரு டைமுக்கு 3 டைமுக்கு 4 டைமுக்கு மேலே ஃபுல்லாக ரோலிங்லேயே வந்து அப்படியே அந்த கார் கீழே விழுது. இந்த மாதிரி விழுந்தான். அந்த ஒரு கார் லீயோட காரை வந்து இடிச்சு தள்ளியிருக்கும்ல, அந்த காரில் இருந்து இப்போ அப்படியே நம்மகிட்ட இறங்குறாரு. எவ்வளவு துணிச்சல் இருந்தா நான் உன்னை தேடி ஒவ்வொரு பிளேஸாக அலைஞ்சிக்கிட்டு இருந்தா நீ ஏன் பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகி ஏன் ஜங்குக்கு பாய்சன் கொடுக்க வந்துருப்படா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட நேராக அந்த காரு 4 ரோலிங்கில் வந்துச்சுல அந்த கார்கிட்ட வருவோம். லீ வந்து அப்படியே பிளட்டு வெள்ளத்திலேயே நம்மகிட்ட நோட் பண்ணா தப்பு பண்ணிட்ட லீ, தப்பு மேலே தப்பு பண்ணிட்ட, உன்னோட பிரதர் தானே, மணிக்கு ஆசைப்பட்டு பிரதர் ஃபேமிலின்னு கூட பார்க்காம கில் பண்ணிட்டல, நீ கில் பண்ணி அவனோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் உன்னோட நேமில் தானே வச்சுருக்க, அப்படியே இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு ஏன் பிளேஸ்க்குள்ள என்ட்ராக்கி ஏன் பேபியே கில் பண்ணுற அளவுக்கு ஒர்க் பண்ணிட்டல. நான் உன்னை தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன், ஆனால் நீயா வந்து என்னை பிடிச்சிக்கோடா, என்னை கில் பண்ணிக்கோடான்னு என்கிட்ட வந்து மாட்டுவேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதே பிளேஸில் கன் ஷூட் பண்ணபடி லீயை நம்மகிட்டே கில் பண்ணிடுவார். இந்த மாதிரி கில் பண்ணோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம ஜங்குக்கு இன்னுமே சேடாக இருக்கிற இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு நேராக ஷாப்பிங் மாலுக்கு கூட்டு போயிட்டு நம்மகிட்ட வந்து பேபிக்கு நம்ம ட்ரெஸ் வாங்குவோம், டாய் வாங்குவோங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மாதிரி ஜங்குக்கோட மூட கொஞ்சம் ஹாப்பியாக்க பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தோம். அதே மாதிரி நம்ம ஜே கூட சேர்ந்துட்டு அவங்க கூட சேர்ந்து ட்ரெஸ்லாம் எடுக்கிறாங்க, டாய்ஸ்லாம் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி எடுத்தோம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்துக்குமே பில் பே பண்ணிவிட்டு அந்த பேக் எல்லாத்தையுமே நம்மகிட்ட அப்படியே ஹேண்ட்ஸில் எடுத்தோம். நம்ம ஜங்குக்கு அப்படியே டேயோட சீக்ஸில் கிஸ் பண்ணுறது. இந்த மாதிரி கிஸ் பண்ணால் நம்ம டேக்கு ஷாக் ஆயிருச்சு. ஷாக்கிங்கில் ஜங்குக்கு நோட் பண்ணால் என்னாச்சு மாமா, என்ன அப்படியே நிற்கிற, வா இன்னும் நிறைய வாங்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி வர கூப்பிட்றாரு. ஏய் ஜங்குக், இப்போ என்ன பண்ணேன் மாமா, ஒன்றும் பண்ணலையே, ஷாப்பிங் தான் பண்ணேன். அதை சொல்லலை, இப்போ என்னமோ என்கிட்ட பண்ணி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் என்ன பண்ணேன், இந்தா இதுதான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் டேயோட சீக்ஸில் கிஸ் பண்ணவும்
"ஜங்குக் இது நீயாடா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, டேய் அப்படி நம்ம ஜங்குக்க நோட் பண்ணா, "நான் தான் மாமா, நானே தான்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அப்படியே அங்கேருந்து நான் வேகமா போறாரு. இந்த மாரி பண்ணா, "ஜங்குக் இவ்வளோ வேகமாலாம் போகாத, கொஞ்சம் ஸ்லோவா போ" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நம்மட்டே அவ்வளோ பேக்ஸையும் ஹேண்ட்ஸில் தூக்க முடியாமலே தூக்கிட்டு வராரு. இத ஹாரி நோட் பண்ணிட்டு, அந்த பேக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹாரி வாங்குனோம். ஜங்குக்க நம்மட்டே லைட்டா ஹக் பண்ணபடி பிடிச்சிட்டு, அப்படியே நம்ம ஜங்குக்க அப்போ ஹாப்பி ஆயிட்டார்ல, அந்த மூமெண்ட்டோடையும் ஜாலியா அந்த டே முழுக்க டயத்த ஸ்பெண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணா டைம்லாம் ஸ்கிப் ஆகி, டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகி 9 மந்த் பேபியா இருக்கும். எப்போ வேணாலும் பேபி போர்த் ஆகலாம். அந்த மாதிரி டேயே வந்துருக்கும். இந்த மாதிரி வந்தோம். இப்போ பெட்ரூமில் தான் நம்ம டேயோட ஷார்ட் கலரை நம்ம ஜங்குக் கிரிப்பாக பிடிச்சிட்டு, "மாமா மாமா எங்கேயும் போகாத மாமா, எங்கேயும் போகாத மாமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மாமா. டாக்டர் வேறு எப்போ வேணாலும் பேபி போர்ட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக நீ என் பக்கத்துலேயே தான் மாமா இருக்கணும். என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லு மாமா" அப்படிங்கிற மாரி டேயை நகர விடாத அளவுக்கு பெட்ல உட்காந்துருக்க டேயோட தைஸில உட்காந்துருந்துட்டு, ஷார்ட் கலர பிடிச்சி இப்படி வேற கதறி கதறி அழுறாரு. "ஏன் ஜங்குக்கு உன் எனர்ஜிய மட்டும் வேஸ்ட் ஆக்குற? மாமா எங்கேயுமே போக மாட்டேன். நீயே போன்னு சொன்னாலும் போக மாட்டேன். நீ ட்ரை பண்ணாத" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம ஜங்குக்க டைட்டா ஹக் பண்ணபடி, ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றாரு. இந்த மாரி கிஸ் பண்ணா அன்னைக்கு டே ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்ம டேக்கு வந்து மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் ஒரு ஒர்க் வருது. அதை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு, சரி ஒரு 1/2 ஹவர் ஒர்க் தானே நம்ம போய் பண்ணிட்டு வந்துடலாங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட சொல்லாமலேயே நம்ம டே மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு வராரு. இந்த மாதிரி வந்தோம். இப்போது நம்ம ஜங்குக்கு டொமக்ஸ் பெயின் ஆகுது. ஒரு மாதிரி பெயின் ஆகி, "மாமா மாமா மாமா எனக்கு டொமக்ஸ் வலிக்குது மாமா, மாமா நீ எங்கே மாமா இருக்க?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அப்படியே அவரோட ஹேண்ட்ஸ் வச்சு பெட்டில் ரப் பண்ணுறாரு. பக்கத்தில் டே இருக்காரா அப்படிங்கிற மாதிரி இப்படி ரப் பண்ணுறது. இந்த மாதிரி ரப் பண்ணா பக்கத்தில் டே இல்லாத இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, அப்படியே பெட்டில் எழுந்து உட்காந்து க்ரை பண்ணி அழுறாரு. "மாமா மாமா எங்கே மாமா பண்ண? மாமா ரெஸ்ட் ரூமுக்குள்ளேயா மாமா இருக்கிற? மாமா டொமக்ஸ் வலிக்குது மாமா, மாமா ரொம்ப பெயினாக இருக்குது மாமா, மாமா நீ எங்கே போன?" அப்படிங்கிற மாதிரி கத்தி கதறி அழுதா. இந்த சவுண்டு மேடுக்கும் காட்ஸுக்கும் கேட்டேன். ஹாரி அப்படியே அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ரானா, ஜங்குக் பெயினில் க்ரை பண்ணி அழுதுட்டு இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு, "என்னாச்சு ஜங்குக்?" அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், "ஹயாங் ஹயாங் எனக்கு ரொம்ப டொமக்ஸ் வலிக்குது, மாமா எங்கே போனார்?" அப்படிங்கிற மாதிரி அழுறாரு. இந்த மாதிரி அழுதா, அவர் ஒர்க்கு விஷயமா வெளியே போயிருக்காரு. "மாமா நேற்று என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கூப்பிட்டானே என் கூடயே இருப்பேன்ட்டு, எனக்கு இப்போ டொமக்ஸ் வலிக்குதே" அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், "வாடா நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறேன்னுங்கிற மாதிரி சொல்லிட்டு, நம்ம ஜங்குக்க நம்ம ஹாரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வராரு. இப்போ நம்ம ஜங்குக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருந்தா, பெயின் தாங்க முடியாமல் நம்ம ஜங்குக் பயங்கரமாக க்ரை பண்ணி அழுறாரு. "மாமா மாமா நீ எங்கடா போன? எங்கடா போன? பக்கத்திலே இருப்பேன்னு தானடா என்கிட்ட சொல்லிட்டு போன" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, பெயினை தாங்கிக்க முடியாமல் க்ரை பண்ணி அழுதுட்டு இருந்தோம். அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ரன் பண்ணபடி நம்மகிட்ட என்ட்ராகுறாரு. என்ட்ராகி கரெக்டாக நம்ம ஜங்குக்கு எந்த ரூமில் அட்மிட் பண்ணியிருப்பாங்களோ அதுக்கு வெளியே தானே நம்ம டேயோட பாடி கார்ட்ஸும் ஹாரியும் நிற்பாங்க. அந்த பிளேஸ்க்கு கரெக்டாக வந்துட்டு, "ஹாரி என்னடா ஆச்சு?" அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், "பாஸ் நீங்கள் இங்கேருந்து போன ஒரு 1/2 ஹவர்லேயே அவருக்கு டொமக்ஸ் பெயின் ஆகிருச்சு. நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணிட்டோம். அவர் உள்ளே தான் இருக்கார்" அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போனோம். ஜங்குக்கு வந்து பயங்கரமாக க்ரை பண்ணி அழுதபடியே பெயினை தாங்கிக்க முடியாமல் புஷ் பண்ணுற மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு, டே வந்து அப்படியே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ்க்கு கிஸ் பண்ணிவிட்டு, "க்ரை பண்ணாத ஜங்குக், க்ரை பண்ணாத, மாமா பக்கத்தில் தான் இருப்பேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால், "எங்கே மாமா போனேன்? எங்கடா போனேன்? நான் எவ்வளோக்குள்ளே பயந்துட்டேன்னு தெரியுமாடா? மாமா என்னை விட்டு இப்போவும் எங்கேயும் போகாதடா" அப்படிங்கிற மாதிரி அழுறாரு. இந்த மாதிரி அழுதா, "சரி சரி க்ரை பண்ணி அழாத" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நம்ம ஜங்குக்கிட்ட வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக பேசினபடி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சா ஒரு 10 செகண்டில் பேபி போர்த் ஆகுது. இந்த மாதிரி பேபி போர்த் ஆனால் நம்ம ஜங்குக்கு அப்படியே ஹோல் டயர்டில் டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சிருந்தவர் அப்படியே கொஞ்சம் ஹேண்ட்ஸை லூஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணோம். நம்ம டே அப்படியே ஜங்குக்கோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணால் பேபி க்ளீன் பண்ணி கரெக்டாக டேயோட ஹேண்ட்ஸில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்தா பேபி அப்படியே ஹேண்ட்ஸில் வாங்கிட்டு டேக்கு அவ்வளோ ஹாப்பிலே அந்த பேபியோட ஃபேஸ் முழுக்க நம்ம டே கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணோம். டைம் ஸ்கிப் ஆகி இப்போ நார்மலாக ஒரு ரூமில் நம்ம ஜங்குக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ரூமில் இப்போ நம்ம ஜங்குக் அப்படியே பொறுமையாக பெட்டில் எழுந்து உட்காருறாரு. இந்த மாதிரி உட்காந்தோம். "ஹேய் ஜங்குக், பேபி பார்க்க அப்படியே செம க்யூட்டாக ஏஞ்சல் மாதிரி இருக்கு பாரு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே கரெக்டாக ஜங்குக் பக்கத்தில் வந்து உட்காரவும், "ஆமாம் மாமா,
பார்க்க அப்படியே ஒன்றை மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பேபியோட ஃபோர்கட்டில் போய் கிஸ் பண்ணா, ஹேய் கிஸ்ஸு எனக்கு பண்ணுவேன்னு பார்த்தா என்ன பேபிக்கு பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கை பார்த்து நம்மகிட்டே பேசவும், ஏன் மாமா கிஸ் பண்ணக்கூடாதா, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்படி சொன்னால் திரும்பவும் வேணுக்குண்டே நம்ம ஜொங்கு கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணால் ஜொங்குக்கு என்னென்ன நீ சலாசாக்கி பார்க்குறியா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே கொஞ்சம் கோமாண்ணா, ஆமாம் மாமா நீ சலாசாக்க சொல்ல நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் பேபியோட ஃபோர்கட்டில் கிஸ் பண்ணோம். அந்த அம்மாட்டே ஜொங்குக்கோட ஹெட்டை க்ரீப்பாக பிடிச்சி பயங்கரமாக லிப் லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி லிப் லாக் பண்ணோம். இந்த மாதிரி கிஸ் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஹேண்ட்ஸில் வச்சுருக்க பேபி லைட்டாக க்ரை பண்ணவும் நம்மகிட்ட அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு பேபி ஹேண்ட்ஸில் எடுத்தபடி இரு ஹவுஸுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் வேறு மாதிரி வைக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹேண்ட்ஸில் பேபி எடுத்தபடியே டேடாவை பாரு டேடா பாரு அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாமோ அந்த பேபிக்கிட்ட பேசிக்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் நம்மகிட்ட நடக்கிறாரு. இந்த மாதிரி நடந்தோம். டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே 1 minute ஃபாஸ்ட் ஆகி இப்போ நம்ம டேக்குக்கோட பேபிக்கு நேம் வைக்கிற ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் அதேமாரி சுகாவோட பேரண்ட்ஸ் ஜிமினாவோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வராங்க. அதேமாரி ஃபங்க்ஷன் ரொம்ப ஸ்மூத்தாகவே போகுது. நம்ம டேயோட பேபிக்கு கிம் அப்படிங்கிற மாதிரி நேம் வைக்கிறாங்க. நம்ம டைம் இந்த மாதிரி நேம் வச்சு அந்த ஃபங்க்ஷன் ரொம்ப ஹாப்பியாக போகிற இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாரு. இப்போ வரைக்குமே நம்ம டேக்கு ஜங்குக்கு மெமரி எல்லாமே ரீகப் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. ஹாரி வந்து இந்த மாதிரி டே ரொம்ப இக்னோர் பண்ணி வச்சுருக்க மூமெண்ட்டை பார்த்து ஒரு கோவத்தில் டே ஒரு சீக்ரெட் ரூமில் ஜொங்கு கூட பிக் நிறைய வச்சுருப்பார்ல, அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிருந்திருப்பார். அந்த ரூமில் இருக்கிற பிக் அவ்வளோத்தையுமே நோட் பண்ணிவிட்டு நிறைய டேயும் ஜொங்குக்கும் சேர்ந்து வீடியோஸ்லாம் எடுத்திருப்பாங்க. நம்ம ஜொங்குக்கு டே கூட சேர்ந்து வீடியோ எடுத்து வச்சுருப்பாரு. அதை மொத்தத்தையுமே மெமரி ஃபுல்லாக நம்ம டே எடுத்து வச்சுருந்துருப்பாரு. இப்போ அதை எல்லாத்தையுமே 1 by 1 கட்டி நீ தான் அந்த ஜொங்குக், உனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு, அன்றைக்கி அதே பிளேஸில் தான் டேயோட ஃபேமிலியும் வந்தாங்க. அந்த ஆக்சிடெண்ட்டில் டேயோட ஃபேமிலியும் சேவ் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் எல்லாருமே டெத் ஆகிட்டீங்கன்னு நினச்சோம். நீங்கள் டெத் ஆகிட்டீங்க அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டை டேயால் கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியல. கொஞ்சம் டேஸ்லேயே டேயோட பேரண்ட்ஸுமே இன்னொரு ஆக்சிடெண்ட்டில் டெத் ஆகிட்டாங்க. இந்த 2 மூமெண்ட்டையுமே தாங்கிக்க முடியாமல் டே வந்து ஒரு கேங்ஸ்டராக முதல்ல ஒர்க்குக்கு வந்தார். அவர் கூடயே சேர்ந்து நானுமே வந்து டே என்னோட குட் ஃப்ரெண்டு, நானும் ஜிமினாவும் டே கூட தான் சைல்ட்லேருந்து ரொம்ப க்ளோஸ். என்னையும் நீ மறந்துட்ட, ஜிமினாவையுமே நீ மறந்துட்ட, எங்களை கூட நீ மறந்தது பெருசாக தெரியல, ஆனால் டே நீ மறந்துருக்கக்கூடாது, உனக்கு கண்டிப்பாக மெமரி ரீகப் ஆகிருக்கணும், இது எல்லாமே நீ தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ரூமில் இருக்க ஜொங்கு கூட வீடியோஸுங்கிற மாதிரி ஜொங்கு கூட மெமரிஸ் மொத்தமாக அந்த ரூமுக்குள்ளே தான் இருக்கும். அதை அவ்வளோத்தையுமே நோட் பண்ண சொல்ல அப்படி கொஞ்சம் அந்த வீடியோஸ் இருக்கிற மெமரிலாம் நோட் பண்ணால் டே மாமா டே டேங் மாமா ஒழுங்கு மரியாதை நில்றா, என்னடா நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பெரிய பையனாக இருக்கிற நம்ம டேயும் சும்மா சைல்டிஷாக இருக்கிற நம்ம ஜொங்கு திட்டுவார். இந்த மாதிரி திட்டுனா, டே எனக்கு உன்னை விட ஏஜ் அதிகண்டா, எனக்கு 18 ஏஜ் ஆகுதுடா, உனக்கு வெறும் 9 ஏஜ் தானே ஆகுது, என்னடா இப்படி நான் கூப்பிட்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே திட்டுனா, டே மாமா நான் தாண்டா உன்னோட ஃபியான்சி, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ, வளர்ந்தப்பறம் நான் தாண்டா உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்ட வேற செய்கிறாரு. இந்த மாதிரி மிரட்டுனா, இந்த மாதிரி மிரட்டுற பார்த்துட்டே கண்டகி மாமான்னு கூப்பிட்டதே தப்பு நின்றுருக்கேன், மேரேஜ் பண்ணிப்பேன் நீ, ஃபியான்ஸே நீ எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே வந்து நம்ம ஜொங்குக்கு அடிக்கிற விதமாக துரத்திருப்பார். இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம ஜொங்குக்கு தான் எடுத்து வச்சுருப்பாரு டே கூட சேர்ந்து. அது எல்லாமே இப்போ நம்ம ஜொங்கு கூட மெமரிக்காக அந்த அப்படியே சேவ் பண்ணி வச்சுருந்துருப்பாரு. இது எல்லாத்தையுமே பார்க்க நம்ம ஜொங்குக்கு எல்லாமே ஃபுல்லாக ரீகப் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கும். ரீகப் ஆனது அந்த ஆக்சிடெண்ட் கார் வந்து இடித்து ஆக்சிடெண்ட் ஆன அந்த மூமெண்ட் இருக்கிற மாதிரி எல்லாம் ரிக்கப் ஆகி லாஸ்ட்டு செகண்டில் பிளட் வெள்ளத்தில் இருக்கிற ஜொங்குக்கு சுகாவோட பேரண்ட்ஸ் வந்து சேவ் பண்ண அந்த மூமெண்ட்டுமே திங்க் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஜொங்குக்கு வந்து டேயை மாமான்கிற மாதிரி கூப்பிடையே செஞ்சுருப்பாரு. ஆனால் ஹாரி கிட்டேயே நான் வந்து எனக்கு ஃபுல் மெமரி ரீகப் ஆயிடுச்சுன்னு மாமா கிட்ட சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி ஹாரி கிட்டேயும் சொல்லிட்டு இருப்பார். இப்போ அந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம ஹாரி திங்க் பண்ணிவிட்டு எப்படியும் 2 பேரும் ஹாப்பியாக இருந்தால் எனக்கு அது போதுண்டானுங்கிற மாதிரி ஸ்மெல் பண்ணோம். நம்ம ஜொங்குக்குமே டே கூட இருக்க இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிறாரு. இந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கிற இந்த மூமெண்ட்டோட எந்த மூவியை என் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த மூவி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக கேட்டவங்க என்ன மாதிரி இருக்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.